நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் இன்று எம்மோடு அரசியல் ஆய்வாளர், அரசியல் சமூக செயற்பாட்டாளர் திரு ஜதீந்திர அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்தைக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம் ஜதீந்திரா. வணக்கம். நன்றி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டதுக்கு நன்றி. உங்கள் சிரமத்தையும் பொருட்படுத்தாது நாம் அழைத்தவுடன் நம்முடன் இணைந்து கொண்டதுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே இலங்கை தமிழ் அரசியல் செயற்பாட்டு தளம் தொடர்பாக நீங்கள் தெரிவித்து வருகிற கருத்துக்கள் தொடர்பாகவே உங்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். நடைமுறை அரசியலை விட்டுவிட்டு தமிழ் அரசியல் செயற்பாட்டு தளம் என்பது ஒரு சிக்கலான ஒரு நிலைமைக்குள் வந்திருப்பது போல் தெரிகிறது. அவர்களால் ஒரு கட்டத்துக்கு மேல் தற்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளிலிருந்து பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது போல தோன்றுகிறது. இதை நீங்கள் உங்கள் அனுமானத்தின்படி தமிழ் செயற்பாட்டு தளம் ஒரு புரோசன் நிலைமைக்கு வந்திருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மையில் இந்த இன்றைய அரசியல் நிலைமை என்பது ஒரு இதனுடைய கடந்த காலத்தினுடைய ஒரு நீட்சி. கடந்த காலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அவற்றுடைய விளைவுகளுடைய நீட்சியைத்தான் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் தரப்புகள் கையாள முற்பட்டு தோல்வியடைந்து கொண்டிருக்கு. அடிப்படை நான் கடந்த காலம் என்று சொல்றது நான் சொல்லவில்லை, 2009க்கு முற்பட்ட காலத்தை பற்றி கதைக்கு இல்லை. யுத்தத்துக்கு பின்னரான கடந்த 16 வருட காலம். அது ஒரு யுத்த காலம். அது அதனுடைய அரசியல் பரிமாணம் வேறு. ஒரு ஜனநாயக தளத்தில் இந்த அரசியலை முன்னெடுத்து செல்வது என்பது கடந்த 16 வருட காலமாக இந்த அரசியலை பிரதித்துவம் செய்வதாக சொல்லப்பட்ட தலைமைகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுடைய விளைவுகள் தான் இப்பொழுது ஒரு கையற நிலைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லப்படுகிற அரசியல் ஒரு கையற நிலைக்கு வந்திருப்பதனுடைய பின்புலம் அது. இரண்டால் இப்பொழுது யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் நடைமுறை சார்ந்த விடயங்களை கையாளுவதற்கான போதிய வாய்ப்புகள் இருந்தது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, திரு சம்பந்தன் தலைமையில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தது. இலங்கை தீவில் கையாளக்கூடிய விடயங்களை உணர்ந்து அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. அதைத் தொடர்ந்து வந்த அந்த காலகட்டத்தை நழுவவிட்டதன் விளைவாக பிறகு சூழ்நிலைகள் மாறிவிட்டன. என்றால் வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அதை உச்சபட்சமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் அரசியல் சாதுரியமே தவிர வாய்ப்புகளை தவற விட்டு பின்னர் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதில் பயனில்லை. அது எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி நலன்களை கருத்தில் கொண்டுதான் செயற்படுவார். இப்பொழுது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியும் அதற்குரிய நலன்களை, அதாவது அவர்கள் ஒரு ஆயுத போராட்ட பின்னணியில் இருந்து ஜனநாயக அரசியல் தளத்துக்கு வந்தவர்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற சூழலில் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவப்படுமோ அவற்றை கையாண்டு கொண்டுதான் அவர்கள் விடயங்களை பார்ப்பார். அவை சூழ்நிலையை கையாள ஆட்சி மாற்றத்தில் 2015 பிறகு அந்த வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கையாளவில்லை. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நான் அப்படி இது யார் மீதான குற்றச்சாட்டு என்பதை விட இந்த இருக்கின்ற அரசியல் நிலைமைகளை பற்றி நாங்கள் பேச முற்படுகின்ற பொழுது சில விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. இப்ப உதாரணமாக இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தலை வைக்குமாறுதான் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்துமே கோருகின்றன. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களிடமும் போய் இதைத்தான் தமிழ் கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. ஆனால் உண்மையில் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னரான சூழலில் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு போதிய வாய்ப்பு இருந்தது. அதுக்கான ஒரு முற்றிலும் சாதகமான சூழல் இருந்தது. ஆனால் அப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசவில்லை. அண்மையிலே நீங்கள் அவதானித்திருக்கலாம், முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த அவர்களுடைய அந்த நினைக்கிறேன் பெயர் உடனடியா ஞாபகத்துக்கு வருது இல்ல, அந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஒருவர்
பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார். எங்களுக்கு நாங்கள் தான் ஆப்படித்துக் கொண்ட நாங்கள், ஏனென்றால் மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு வாய்ப்பிருந்த பொழுது நாங்கள் அதை அதை கேட்கவில்லை. வைப்பதில் அக்கறை எடுக்கவில்லை. ம், அதை வைக்குமாறு நாங்கள் தான் கேட்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தான் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது உண்மை. ம். அப்பொழுது புதிய அரசியல் யாப்பு ஒன்று வரும். ஆகவே இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேச தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடந்து கொண்டது. நடந்தது. முற்றிலும் சாதகமான சூழலை பயன்படுத்தவில்லை. இப்பொழுது அந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தாத போது என்ன நடக்கும் என்றால், அதற்கு பிறகு எங்களுக்கு அந்த சாதகமான வாய்ப்புகள் வராது. ம், இப்பொழுது நிலைமைகள் மாறிவிட்டன. இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதும் நடத்தாமல் விடுவதும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தில் தான் இருக்கு. ம். அவர்கள் வைக்க விரும்பினால் வைப்பார்கள். இல்லை, சூழல் சாதகமாக இல்லை, அல்லது அவர்கள் தங்களுடைய அரசியல் ஒரு ஒரு தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி ஒரு கணக்கை போட்டு அதில் லாப நட்ட கணக்கின் அடிப்படையில் விடயங்களை பார்ப்பாராக இருந்தால் அவர்கள் வைக்காமல் விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. மாகாண சபை தேர்தலை கூட வைப்பதற்கு கெஞ்சி கூத்தாட வேண்டிய ஒரு நிலையில் தான் இப்பொழுது தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இல்லை, அந்த 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 செயற்பாட்டு தளம் என்பது இவ்வளவு தூரம் ஒரு ஒரு நகர்த்த முடியாத கட்டத்திற்கு, அதாவது தமிழ் அரசு கட்சியினாலோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினாலோ நகர்த்த முடியாத ஒரு கட்டத்துக்கு சென்று குறுகிய சிறு சிறு விஷயங்கள், தையிட்டி விவகாரங்கள் அல்லது அரசியலமைப்பு சபையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய செயற்பாடுகள் என்று சுருங்கி போகிற இந்த அரசியல் சூழ்நிலை என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு எவ்வளவு தூரம் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக ஒட்டுமொத்தமாகவே இது ஒரு பாதகமான நிலைமைதான். ஏனென்றால் அரசியல் என்பது, அரசியலை முன்னெடுப்பது என்பது அந்த அரசியலை பிரதித்துவப்படுத்துகின்ற அந்த கட்சிகளுடைய ஒரு பொறுப்பு தான். ம், இப்ப நாங்கள் ஆங்கிலத்திலே பொலிட்டிக்கல் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் அந்த அரசியல் ஸ்தாபனம். ம், அந்த அரசியல் ஸ்தாபனத்தினுடைய பணி என்னவென்றால், குறிப்பிட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தாங்கள் பிரதித்துவப்படுத்துவதாக சொல்லுகிற மக்களுடைய நலன்களுக்காக அரசியலை கையாளும். ஆமாம், ஆமாம். ஆகவே அரசியலை கையாளவே முடியாத நிலையில் இந்த கட்சிகள் இருக்கின்றது என்றால், இந்த கட்சிகள் ம். வணக்கம் ஜெதீந்திரா. இணைய இணைப்புகளில் சிக்கல் இருப்பது போல் தெரிகிறது. வணக்கம் ஜெதீந்திரா, இருக்கிறீர்களா? வணக்கம். வணக்கம். மக்களுக்கு தேவையான ஒரு உதாரணமாக இப்பொழுது ஹலோ ஓம் 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 கேட்கிறது. இடையிலே சிறிது இடைவெளி போய்விட்டது. ஸ்டக் ஆயி ஓ ஓ இப்போது சரி, இப்போது பேசுக்கலாம். இல்ல, அடிப்படை என்னென்றால் உண்மையில இந்த இந்த கட்சிகள் தமிழ் தேசிய அரசியலை பிரதித்துவப்படுத்துவதாக சொல்லுகிற இந்த கட்சிகள் இன்றைய காலகட்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு அரசியலை கையாள முடியாமல் இருக்கிறது என்றால், இந்த கட்சிகளுடைய தேவை என்ன, மக்களுக்கு இந்த கட்சிகளுடைய தேவை என்ன என்ற ஒரு கேள்விதான் எழுது. ம், என்றால் அரசியலை கையாள இந்த கட்சிகளால் முடியவில்லை. வேற உதாரணமாக ஒரு மாகாண சபை தேர்தலுக்கு கூட இந்திய தூதரகத்திடம் தான் போக வேண்டி இருக்கிறது என்றால், அது இந்த கட்சிகளுடைய பலவீனத்துக்கான ஒரு அடையாளம். ம், இந்த கட்சிகள் அந்த அளவுக்கு தான் பலவீனமாக இருக்கின்றன. ஏனென்றால் இதில் உள்ள பிரதான பிரச்சனை, தமிழ் தேசிய அரசியலை பிரதித்துவப்படுத்துவதாக சொல்லுகிற கட்சிகள் ஒரு 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 ஐக்கிய முன்னணியாக, உண்மையில் ஒரு யுத்தத்துக்கு பின்னரான யுத்தம் என்பது ஒரு தோல்வி. ம். யுத்தம் என்பது ஒரு தோல்வி. அதுல நாங்கள் குழப்புவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு ஆயுத போராட்டத்திலே தமிழர் தரப்பு தோல்வி அடைந்தது. ஆமா. அவை அந்த தோல்விக்கு பின்னரான ஒரு அரசியலை கையாளுகிற ஒரு பொறுப்பு தான் இந்த ஜனநாயக தளத்தை பிரதித்துவப்படுத்துவதா இந்த கட்சிகளுடைய பொறுப்பாக மாறும். ம், அப்படி அந்த பொறுப்பை இந்த கட்சிகள் கடந்த 16 வருட காலமாக நேர்த்தியாக கையாண்டதான்ற ஒரு கேள்விதான் இருக்கிறது. அப்படி கையாளாமையின் காரணமாகத்தான் இப்பொழுது ஒரு கையறுநிலை அரசியலை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய நலன்கள் என்று பார்த்தால் அரசியல் நலன்கள்
அல்லது உரிமை சார்ந்த நலன்கள் என்று பார்த்தால் இது ஒரு முற்றிலும் ஒரு பாதகமான சூழல் தான். ம். இந்த பிராந்திய அரசியலின் முக்கியத்துவம் என்பது தற்சமயம் இந்த வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றது போன்ற விவகாரங்கள் சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் பிராந்திய சக்திகளினுடைய முக்கியத்துவத்தை தமிழ் தேசிய அரசியலிலும் காட்டுவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அண்மையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் உடனான சந்திப்பு என்பது தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு பாரிய ஒரு மாற்றத்தையோ அல்லது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாகவோ இருக்கவில்லை என்ற கோணத்தில் தான் அணுக வேண்டி இருக்கிறது. அதாவது அவர் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான அதிக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கு பதிலளித்தது போல் இல்லை என்ற ஒரு கருத்து வெளியில் வந்திருக்கிறதே. இது பிராந்திய அரசியலில் இருக்கக்கூடிய இந்தியாவின் முக்கியத்துவம் வந்து தமிழ் அரசியல் தொடர்பாக அவர்கள் கொடுத்து வந்த முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்து விட்டது என்று கருதலாமா? உண்மையில் அப்படி கருத முடியாது. ஆனால் அடிப்படை பிரச்சனை என்னென்றால், நான் அவர் ஏற்கனவே சொன்ன விடயம், யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் ஆயிற்று. இந்த காலகட்டத்திலே ஒரு யதார்த்தபூர்வமாக இந்த அரசியலை கையாளுவதில் தமிழ் கட்சிகள் ஒரு ஐக்கிய முன்னணியாக, அதாவது ஒரு யுத்தத்துக்கு பின்னரான சூழலில் எப்படி இந்த அரசியலை முன்னெடுப்பது என்ற அடிப்படையிலே ஒரு பொறிமுறையை வகுத்து அந்த ஒரு அடிப்படையில் செயற்படவில்லை. இப்ப இந்திய தூதரகம், தூதரகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது புதுடெல்லியில் வருகின்ற ராஜதந்திரிகளாக இருக்கலாம், தமிழ் கட்சிகளிடம் நீங்கள் அனைவரும் ஒன்றாக விடயங்களை முன்வையுங்கள் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அது நடக்கவில்லை. நீங்கள் உதாரணமாக இப்பொழுது இந்த டாக்டர் ஜெய்சங்கருடைய சந்திப்பை, அவருடனான சந்திப்பை நீங்கள் பார்த்தால், சந்திப்பு முடிந்த உடனேயே ஒருவர் வந்து வெளியில் சொல்லுகிறார், நான் மட்டும்தான் சரியாக விடயங்களை சொல்லியிருக்கிறேன், மற்றவர்கள் சொல்லவில்லை. அப்ப இவர் இப்படியான கட்சிகளை நம்பி எவ்வாறு ஒரு பிராந்திய அரசு கொழும்போடு பேச முடியும் இவர்களை நம்பி? ஏனென்றால் இவர்கள் அந்த சந்திப்பு முடிய அரமணத்தியாளத்திலேயே ஒருவர் சொல்லுகிறார், நான் மட்டும்தான் சரியாக சொன்னால், மற்றவர்கள் சொல்லவில்லை. அப்ப இப்படியான ஒரு நிலையில் இந்த தமிழ் கட்சிகளை ஒரு சீரியஸாக, இவர்கள் ஒரு காத்திரமானவர்கள் தான் என்று கருத்தில் கொண்டு இன்னொரு தரப்பு, ஒரு மூன்றாம் தரப்பு சில விடயங்களை பேசுவது என்பது ஒரு நடைமுறைக்கு ஒரு சிக்கலான விடயமாக இருக்கின்ற இவர்கள் எவ்வளவு தூரம் நம்பலாம்? ஒரு காலத்தில் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் இந்தியாவுடைய நன்மதிப்பை பெற்ற தலைவர்களாக இருந்தார். ஆனால் சம்பந்தன் ஓரளவுக்கு சம்பந்தன் இருக்கின்ற பொழுது சம்பந்தனுக்கும் ஒரு ராஜேந்திர தரப்பு ஒரு மரியாதையை கொடுத்தது. இவரோடு பேசினால் சில விடயங்கள் அது சரியாக இருக்கும், இவர் சொன்னால் அது தமிழ் மக்களுடைய ஒரு குரலாக எடுத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே 100% இல்லாவிட்டாலும் அப்படி ஒரு பார்வை இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அப்படி ஒரு தலைமை இப்பொழுது தமிழ் சூழலில் இல்லை. இவர்களில் ஒரு கட்சிக்குள்ளேயே பல குரல்கள் இருக்கின்றன. இவர்கள் ஒரு கூட்டாகவும் இல்லை. அதே நேரம் ஒரு கட்சிக்குள்ளேயே 2-3 தரப்பாக நின்று சண்டை பிடிக்கின்ற சூழலிலே எப்படி ஒரு மூன்றாம் தரப்பு எங்களுக்காக கொழும்போடு சில விடயங்களை அழைத்து சொல்ல முடியும்? என்றால் இவர்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது நாளைக்கு இவர்களை சொல்லலாம், எங்களுக்கு மாகாண சபை தேவையில்லை. இவர்களை நம்பி எப்படி ஒரு விடயத்தை முன்னெடுப்பது? மற்றது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா மிக தெளிவாக இந்த யுத்தத்துக்கு பின்னரான சூழலிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் மிக வெளிப்படையாக சொல்லி இருக்கிறது, 13 தான் இந்தியாவுடைய கரைசலை. அதை தாண்டிய விடயங்கள் அது நீங்களே பார்த்துக் கொள்ளும். அதை தாண்டி செல்வது நல்ல விஷயமாக இருக்கலாம், சமஷ்டி சிறந்த விஷயமாக இருக்கலாம், அது உங்களோட பொறுப்பு. அது நீங்களும் அரசாங்கமும் பேசி பார்க்க வேண்டிய விஷயம். இந்தியா ஆண்டு வந்தால் அது இந்திய அணி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான விஷயத்தை தான் பேச முடியும். ஏற்கனவே முன்னைய சந்திப்பொன்றிலே டாக்டர் ஜெய்சங்கர் பாலத்து கீழே 30 வருடங்களுக்கு மேலாக நீர் ஓடிவிட்டது என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி, அவை நீங்கள் பல விஷயங்களை திரும்ப வந்து இங்கே பேசுவதில் பயனில்லை. இன்றைக்கு இருக்கிற சூழலில் இப்பொழுது மேசையின் மேலே என்ன இருக்கிறதோ அதைத்தான் பயன்படுத்த முடியும். ஆகவே அப்படி பார்த்தால் 13 தான் இந்தியாவுடைய ஆகக்கூடிய ஒரு எல்லை கூடு, அதை தாண்டி ஒன்று. ஆனால் அதிலேயும் உள்ள சிக்கல் என்னென்றால் தமிழ் கட்சிகள் அந்த விடயத்திலும் ஒரு கடந்த 16 வருட காலமாக ஒரு நிர்திடமான நிலைப்பாட்டை எடுக்காத காரணத்தினால் இப்பொழுது இவர்களை நம்பி அந்த விடயத்தில் கூட ஒரு கடுந்துணி ஒரு காத்திரமான அழுத்தங்களை இலங்கையின் மீது கொடுக்க முடியுமா என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. இப்ப உதாரணமாக திரு சம்பந்தன் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து 13வது திருத்த சட்டத்தை தாண்டி நாங்கள் எங்கேயோ போய்விட்டோம் என்ற ஒரு கருத்தை தான் அவரோட தனிப்பட்ட ரீதியிலேயே நான் இது பற்றி அந்த நேரங்களில் பேசியிருக்கிறோம், கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். அது எங்கேயோ போய்விட்டோம், இந்த அரசியல் யாப்புக்கு அருகில் சென்று விட்டோம் என்ற ஒரு கதையைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். இறுதியில் அரசியல் யாப்பும் இல்லை,
மாகாண சபையும் இல்லை என்ற ஒரு நிலைக்குத்தான் இப்பொழுது தமிழ் அரசியல் வந்திருக்கு. ம். ஆகவே மூன்றாம் தரப்பு, அது இந்தியாவாக இருக்கலாம், வேறு எவராகவும் இருக்கலாம், மூன்றாம் தர கொண்டு கருத்தில் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழ் தலைமை இப்பொழுது இல்லை என்பதுதான் முதலாவது மிகப்பெரிய பிரச்சனை. ம். ம். இந்த விடயம், இந்த பேச்சுவார்த்தைகள் விடயம் தொடர்பாக இந்த கட்சிகளுடைய முரண்பாடுகளிலே இப்போது மிக முக்கியமாக பேசப்படுகிறது. ஒரு ஒற்றை ஆட்சி அரசுக்கு கீழ் அதிகார பகிர்வு என்பது சாத்தியமில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அது எந்தளவு தூரம் சரியானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அவ்வாறான ஒரு எடுகோள் என்பது எவ்வாறு பொருத்தமானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் ஜதீந்திரா, நான் இணைய முயற்சிக்கிறேன். இடையில ஸ்ட்ரக் ஆயிட்டு. ஆமாம், என்னுடைய அந்த இன்டர்நெட் நீங்கள் அந்த விட்ட இடத்துல சொல்லுங்க. அதாவது ஒற்றை ஆட்சி முறைமையின் கீழ் ஒரு அதிகார பரவலாக்கல் என்பது பொருத்தமற்ற ஒரு விவகாரம் என்ற விடயத்தை இப்போது ஒரு தரப்பினர், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற ஒரு தரப்பினர் முன்வைக்கிறார்கள். அதாவது சமஷ்டி முறையை தவிர அதிகார பகிர்வு என்பது ஒற்றையாட்சியின் கீழ் பொருத்தமானதாக இருக்காது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். நீங்கள் இந்த ஒற்றையாட்சி முறையின் கீழ் உண்மையில் அதிகார பகிர்வு என்பது சாத்தியமற்ற ஒன்றா, அதாவது மாகாண சபை போன்ற விவகாரங்கள் சாத்தியமற்ற ஒன்று என்று நீங்கள் கருதுகிறீர்களா, அல்லது உண்மையில் அதிகார பகிர்வை ஒற்றையாட்சிக்குள்ளும் தமிழர்களால் காத்திரமாக முன்னெடுக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களா? இதுல முதலாவது விஷயம் என்னென்றால், இப்ப ஒற்றையாட்சி முறைமை, அதாவது இலங்கையில் இப்பொழுது இருக்கின்றது ஒரு ஒற்றையாட்சி முறைமை. ஒற்றையாட்சிக்கு உட்பட்டதுதான் இந்த மாகாண சபை முறைமை. அதில் புலம்புவதற்கு ஒன்றுமில்லை. அது தெளிவான. அதாவது அந்த முறைமை, ஒற்றையாட்சி முறைமை நீக்கப்பட்ட ஒரு 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 அரசியல் ஏற்பாடு. இப்ப நான் நினைக்கிறேன், ஒரு முறை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்கேயோ பேசியதாக நினைவு, ஒற்றையாட்சி நீக்கப்பட்ட ஒரு 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 அரசியல் கட்டமைப்பு கீழே 13 இருந்தாலும் அது 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 பிரச்சனை. அது ஒரு ஒற்றையாட்சி நீக்கப்பட்டது. ஆகவே பிரச்சனை, ஒற்றையாட்சி நீக்கப்பட்ட முறைமைக்குள் இந்த ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். அதாவது கொடுக்கப்பட்டதை திரும்பி எடுக்க முடியாத நிலைமைகள் இருக்க வேண்டும். ஆனால் அது ஓகே, அது எல்லோருக்கும் அது உடன்பாடான விஷயம்தான். நாங்கள் யாருமே அதை வேண்டாம் என்று சொல்ல போவதில்லை. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை எப்படி இலங்கை தீவிலே இப்பொழுது செய்வது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இலங்கை அந்த ஒற்றையாட்சி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்றால் அது ஒரு புதிய அரசியல் சாசனம், ஒரு 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 ரிஃபரண்டம் த்துக்குள்ளால் தான் அது செய்ய முடியும். ஒரு நாட்டினுடைய இருக்கின்ற அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை அப்படியே மாற்ற வேண்டுமா, ஒரு ரெஃபரண்டத்துக்கு போவது கட்டாயம். ஏனென்றால் இப்பொழுது, ஆனால் ஒரு 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 ரெஃபரண்டத்தின் ஊடாக இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு தீர்வை பெற முடியுமா என்றால் அது ஒரு மிக சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்குது. என்றால் அது 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 எல்லோருக்குமே தெரியும். அதுக்கு சிங்கள அரசியல், அதாவது இந்த சிங்கள பொலிட்டி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் அது செய்ய முடியும். சிங்கள பொலிட்டி இணக்கப்பாட்டுக்கு வருதல் என்பது வெறுமனே அனுரகுமார் திசாநாயக்கா விரும்புவதோ அல்லது அதில் இருக்கின்ற 4 அமைச்சர்கள் விரும்புவதோ இல்லை. இலங்கையினுடைய பௌத்த மத பீடம், இலங்கையினுடைய அந்த தென்பகுதி, அந்த சிங்கள பௌத்த தேசியவாத சிவில் சமூகம், அந்த அரசியல் அனைத்து அரசியல் கட்சிகள், பிரதான அரசியல் கட்சிகள், இவைகள் எல்லாம் ஒரு புள்ளியில் சந்தித்து இந்த விஷயத்தை உடன்பட்டு செய்ய முடிந்தால் மட்டும்தான். ஏனென்றால் சிங்கள மக்கள் அந்த ரிஃபரண்டத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாம் போய் சொல்ல வேண்டும், இது ஒரு சிறந்த விஷயம், இதுக்கு வாக்களிங்க. இல்லாவிட்டால் அவர்கள் இதுல ஒரு தரப்பு போய் இது பாரதூரமான ஆபத்து, இந்த நாடே தமிழர்களால் விழுங்கப்பட போறதுன்னு சொன்னால் சிங்கள மக்கள் எதிராகத்தான் வாக்களிப்பார். ஆகவே ரிஃபரண்டத்துக்கு போனால் அது எங்களுக்கு அது வெற்றி பெற முடியாது. இது ஒரு முதலாவது விஷயம். ரெண்டாவது, அப்படி ஒரு ரெஃபரண்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழலிலும் தென்னிலங்கை அரசியல் இல்லை. இப்படி இன்பரான ஒரு சூழலிலே ஒற்றையாட்சி நீக்கப்பட்ட ஒரு முறைமை கீழ் மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம், இந்த மாகாண சபையெல்லாம் தேவையில்லை என்று சொன்னால் அடுத்தது என்ன என்ற கேள்விக்கு யாரிடமே பதில் இல்லை. இப்ப நாங்கள் சொல்லுவது என்னென்றால், ஒற்றையாட்சி முறை நீக்கப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை இந்த நாட்டிலே கொண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு அரசியல் சூழல் கனிய வேண்டி இருக்கிறது. அது எப்பொழுது கனியுமோ தெரியாது. என்றால் இப்ப நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம், இந்த இப்ப
அமெரிக்கா தன்னுடைய பலத்தை பிரயோகித்து ஒரு நாட்டினுடைய அரசு தலைவரையே தூக்கி கொண்டு சென்று ம். அவரை மனைவியை தூக்கி கொண்டு சென்று தங்களுடைய நீதிமன்றத்திலே அவரை முன்னிறுத்தி அவருடைய போதை வஸ்து கடத்தல் இந்த விஷயங்களே அவருக்கு தண்டனை வழங்க போகிறது. ம். தண்டனை வழங்க போகிறார். 89ஆம் ஆண்டிலையும் பனாமாவுடைய ஒரு சர்வாதிகாரியும் அப்படி கொண்டு போய் தண்டனை வழங்கினார். அது ம். ஒரு விஷயம். ஆனால் இப்ப இப்படியான பல பிரயோகத்தின் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் உலகத்திலே நடக்கின்றன. ம். இப்ப நாங்கள் கேட்பது ஒரு சுமூகமான ஒரு 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 ஸ்மூத் ம். டிரான்சிஷன் என்பது இந்த இலங்கை தீவிலே அப்படி நடக்க முடியாது. ம். அதுக்கு ம். வாய்ப்பில்லை. அப்ப இப்பொழுது இருக்கின்ற உச்சபட்சமான ஏற்பாடு ஒரு வாய்ப்பான ஏற்பாடு என்றால் இருப்பது இந்த 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 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். அதில் எங்களுக்கு சாதகமாக இருக்கிற விஷயம் என்றால் இந்தியா கடுமையாக அழுத்தத்தை போடுகிறதா இல்லையா என்பதுக்கு அப்பால் இந்தியாவுக்கு அதிலே ஒரு சே ஒன்று இருக்கிறது. ஒரு மூன்றாம் தரப்புக்கு ஒரு சே இருக்கிறது இந்த விடயத்திலே என்பது முக்கியம். ம். என்றால் இப்ப இந்த இந்த விடயம் அல்லாத ஒரு உதாரணமாக ரிஃபரண்டம், இலங்கையிலே ஒரு புதிய அரசியல் சாசனம் ரிஃபரண்டம், இந்த விஷயத்திலே ஒரு மூன்றாம் தரப்புக்கு ஒரு சே கிடையாது. அவர்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சே இங்க இல்லை. இல்லை. ஆமா. அது இருப்பது இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழான விஷயத்துல மட்டும்தான். ம். இப்ப ஒரு உதாரணமாக ஒரு ஒரு அமெரிக்கா போன்ற ஒன்று சரி நாங்கள் இலங்கையிலேயே ஒரு சமஷ்டி அடிப்படையில கொண்டு வர வேண்டும் என்று இந்த நாட்டில் இந்த நாட்டின் மீது அதனுடைய அதனுடைய அந்த பலத்தை பிரயோகிக்கமாக இருந்தால் நிலைமை வேறு. ம். இல்ல இதை செய்யத்தான் வேணும், அவர்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அது வேற விஷயம். அப்படி எதுவுமே இல்லை இலங்கை தீவு. ம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒற்றையாட்சி நீக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் உண்மையிலே எதுவுமே நடக்க போவதில்லை. இப்போ என்றால் ஏன் நான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டுறோம் என்றால் இப்ப இந்த இந்த நாங்கள் ஒரு உச்சபட்சமான அரசியல் தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் பல்வேறு வகையிலையும் பலவீனப்பட்டுக் கொண்டோம். ஆமா. ஆமா. ஒரு அந்த பிரைம் ட்ரெயின் என்ற மாதிரி ஒரு வளமான சமூகம் ஏற்கனவே ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் வடகிழக்கை சேர்ந்த ம். ஈழத்தமிழ் மக்கள். அந்த வெளியேறி இருப்பவர்கள் எல்லாம் பார்த்தால் கணிசமாக இந்த சமுதாயத்துக்கு பங்களிக்கக்கூடிய மூளை வளம் உள்ளவர். ம். மிச்சம் இருப்பவர்களும் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறார். ம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்குள் இன்னும் ஏராளமானவர்கள் போய்விடுவார். உண்மை. ம். இப்படியே நாங்கள் ஒட்டையாட்சிக்கு ஒன்றுமில்லை என்றால் ம். இறுதியாக எதுக்குமே எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு சூழல் தான் இலங்கை தீவில் வரும். ம். ஆகவே இருப்பதை உச்சபட்சமாக பயன்படுத்தி கொண்டு முதல் தமிழ் மக்களை வடகிழக்கில் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் மேக்சிமம் இருக்கின்ற அந்த இருக்கின்ற மாகாண சபைக்குள் இருக்கின்றதை உச்சபட்சமாக பயன்படுத்தி இந்த வடகிழக்கிலே கணிசமான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாளைக்கு சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது எங்களுக்கு வாய்ப்பான சில சாதகமான விடயங்கள் நடக்கக்கூடும். ம். 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 உலக அரசியல் மாற்றங்களால் பிராந்திய அரசியல் மாற்றங்களால் சில வாய்ப்புகள் வரலாம். அப்பொழுது நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை அடைந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவி என்று சொன்னால் இறுதியில் நாங்கள் அனைவரும் ஒன்றுமில்லாமல் ஒரு சில்லா காசாக நாங்கள் போக வேண்டிய ஒரு நிலைக்கு தான் வரும். ஏற்கனவே எங்களுடைய அரசியல் அந்த நிலைக்கு தான் இப்பொழுது போய்விட்டது. ம். 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 குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை. தமிழ் மக்களுக்கான இந்த மாகாண சபை அதிகாரங்களை வழங்கவில்லை என்று பல குற்றச்சாட்டுக்களை அரசாங்கத்தின் மீது இந்த தரப்பினர் முன்வைத்துவிட்டு அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பான ஒரு ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக மறுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்போது கடந்த உள்ளூராட்சி தேர்தல் நடந்து முடிந்த பின்னர் மீண்டும் இந்த தமிழ் தேசியவாதம் மீள கட்டியமைப்பதாக ஒரு ஒரு தோற்றப்பாட்டை தமிழ் கட்சிகள் பேசி வருகின்றன. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனாதிபதியும் வந்ததுக்கு மக்கள் மத்தியில் இருந்த மாயை இப்போது நீங்கிவிட்டது. தமிழ் மக்கள் இப்போது தமிழ் தேசியத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் இந்த வாக்கு வங்கி அரசியலுக்குள் வருவதன் ஊடாக தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இதுல அடிப்படையான விஷயம் என்னென்றால் உண்மையில இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி, அதை தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி என்பதை சொல்வதை விட அனுரகுமார திசாநாயக்க அந்த அனுர அலை அது கணிசமாக வடகிழக்கு தமிழ் மக்கள் மீதும் அது பெரிய கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த பின்னணியில தான் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கணிசமான வாக்குகளை தமிழ் மக்கள் வழங்கினார்கள். அது தமிழ் தேசிய அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லுகிற கட்சிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி
முதலாக ஏனைய எந்த ஒரு தென்னிலங்கை சிங்கள கட்சியை பார்த்தும் பயப்படாத இவர்கள் தேசிய மக்கள் சக்தியை பார்த்து அச்சம் கொண்டதன் காரணமாகத்தான் இந்த கடும் கடும் பிரச்சாரங்களை அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று வெளிப்படையாகவே சொல்லி பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகின்ற நிலைமை ஏற்பட்டது. என்றால் நீ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று தமிழ் கட்சிகள் கூறியிருந்தன. குறிப்பாக உள்ளூராட்சி அப்படியான கடும் பிரச்சாரங்களை செய்து என்றால் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று அவர்கள் இறுதி யுத்தத்திலே அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்ற கடும் பிரச்சாரங்களை எல்லாம் செய்தார்கள். பிரச்சனை என்னென்றால் தேசிய மக்கள் சக்திக்கும் ஏனைய இதற்கு முதல் வடகிழக்கிலே வேலை செய்த தென்னிலங்கை கட்சிகள் குறிப்பாக ஐக்கிய கட்சி மற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன ராஜபக்சேக்களின் கட்சி இவற்றுக்குமான அடிப்படையான வித்தியாசம் என்னவென்றால் குறிப்பாக ராஜபக்சேலா நீங்கள் பார்த்தால் அவர் வடகிழக்கிலே ஒரு முகவர்களை தங்கள் தமிழ் முகவர்களை கொண்டுதான் அவர் தமிழ் மக்களிடம் சென்றார். அவர் நேரடியாக செல்லவில்லை. அதே போன்றுதான் ஐக்கிய கட்சி என்றால் ஐக்கிய கட்சிக்கு தமிழ் முகவர்கள் இருந்தார். அவர்கள் தமிழ் மக்களிடம் ஐக்கிய கட்சி சார்பாக போகின்ற தமிழ் ஆட்களாக இருந்தார்கள். ஆனால் தென்னிலங்கை தேசிய மக்கள் சக்தி அப்படி நேரடியாகவே தங்களுடைய பிரதிநிதிகளை தமிழ் மக்களோடு உரையாடுவதற்கும் தமிழ் மக்களோடு சந்திப்பதற்கும் தமிழ் மக்களோடு ஊடாடுவதற்குமான ஒரு அரசியலை அவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த கைதுகள் இடம்பெற்றது டாக்டர் தேவானந்தா, அதுக்கு முதல் பிள்ளையான். உண்மையிலேயே இந்த வடகிழக்கிலே அரசு சார்பாக அரவணைக்கக்கூடியவர்களை வைத்து தங்களுடைய அரசியலை செய்ய வேண்டும் என்று தேசிய மக்கள் கருதி இருந்தார் தேசிய மக்கள் சக்தி. இவ்வாறானவர்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையானவர்களின் அடிப்படையில் அவர்கள் நடத்தியிருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை. தங்களுக்கு முகவர்கள் தேவையில்லை, நாங்கள் நேரடியாகவே தமிழ் மக்களிடம் செல்லுவோம் என்ற அடிப்படையில் தான் அரசியலை செய்கிறார்கள். இந்த அணுகுமுறை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டன. ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே தமிழ் மக்கள் மத்தியிலே பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப உதாரணமாக தமிழ் தேசியத்திலிருந்து மக்கள் விலகி செல்கிறார்கள், பிறகு திரும்பி வருகிறார்கள் என்பதே ஒரு என்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் சரியாக இருந்தால் ஏன் உங்களோட அரசியல் நிலைப்பாட்டில் அந்த மக்கள் வெளியில் போக வேண்டும்? ஆகவே பிரச்சனை இவர்கள் தங்களுக்குள் அடிபடுவது. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் இந்த அரசியலமைப்பு பிரிவில் இருந்து ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என்று தமிழரசு கட்சி மத்திய குழுவில் முடிவெடுத்து சொல்லுகிறார்கள். இது அவரும் அந்த கட்சிக்குள் தான் இருக்கிறார். ஆகவே இவர்களுக்கு இடையில் ஒரு கட்சிக்குள் இருப்பவர்களுக்கு இடையிலே இவ்வளவு விரிசல்கள் இருக்குமாக இருந்தால் அப்ப தமிழ் மக்கள் விலகி செல்வதில் ஒரு பிழையும் இல்லை. தமிழ் மக்கள் விலகித்தான் செல்லுவார்கள், சரியாக அவர்கள் அணுகப்படாவிட்டால். மற்றது மக்களுக்கு என்ன இந்த அரசியல் எண்ணத்தை ஒரு டெலிவர் பண்ணுகிறது, எண்ணத்தை வழங்குகிறது என்ற கேள்வியும் இருக்குதான். அப்ப ஒரு உள்ளூராட்சி மன்றங்கள் இப்பொழுது கைப்பற்றப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்ற கேள்விகள். அடுத்தது வடக்கு மாகாணத்திலே இன்றைக்கு நடைபெறுகிற இந்த டிசிசி மீட்டிங், இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம், இந்த கூட்டங்களை பார்க்கின்ற ஒருவருக்கே இந்த கூட்டங்களை ஒருவர் ஒரு அரை மணித்தியாலம் பார்த்தால் தெரியும் தமிழ் அரசியல் எங்கு இருக்கிறது. ஒரு விதமான நாகரிகமான உரையாடலும் இல்லை, சண்டை சச்சரப்பு, மிக மரியாதை குறைவான வார்த்தை பிரயோகங்கள். இவர்கள் எப்படி தமிழ் மக்களுக்கு சீட்டுகளை வாங்கி கொடுப்பார்கள் என்று தமிழ் மக்கள் நம்ப முடியும். ஆகவே இவர்கள் இந்த இடைவெளிகளுக்குள் தான் தேசிய மக்கள் சக்தி பார்க்கிறது. தமிழ் மக்கள் ஒரு காலப்போக்கிலே இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சியிலிருந்து விலகிச் செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது என்று அவர்கள் கணிக்கக்கூடும். இல்லை, அதனால் கூட அந்த இடத்தில் தான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலை கைவிட்டு விட்டு ஒரு தேசிய அரசியலுக்குள் செல்வது என்பது இலங்கையிலே சாத்தியமான ஒரு விடயம் என நீங்கள் கருதுகிறீர்கள்? அவ்வாறு மன்னிக்கவும், உங்களுடைய இணைப்பு மீண்டும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறேன். அவருடைய இணைப்புகளை மூலமும் ஏற்படுத்தலாம். வணக்கம் ஜதீந்திரா. வணக்கம். மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள், நன்றி. மீண்டும் பேசுகிறேன். அதாவது நாங்கள் பேசிய புள்ளியிலிருந்து தொடங்கலாம் என்று நம்புகிறேன். அதாவது இந்த
நீங்கள் சொன்னது போல தேசிய மக்கள் சக்தி நம்புகின்ற, அதாவது தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டு, அதாவது இந்த அரசியல் கட்சிகளுடைய செயற்பாடுகளால் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டு ஒரு ஒரு இலங்கை தேசியம் என்பதற்குள் வந்து விடுவார்கள், அதுதான் தமிழ் மக்களுக்கான சரியான தீர்வாக இருக்கும் என நம்புகிற அந்த செயற்பாடு வந்து, அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது? அது சாத்தியப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்ல இதுல இப்ப அடிப்படையான பிரச்சனை என்னென்றால், இப்ப இதுல சாத்தியப்பாடு என்பது இந்த தமிழ் கட்சிகள் விடுகின்ற தவறுகள், இந்த தமிழ் கட்சிகள் அரசியலை கையாளுவதில் தொடர்ந்தும் ஒரு ஒரு இழுபறி நிலையில் இருப்பதும், எந்த ஒரு விஷயத்தையும் தமிழ் மக்களுக்காக சாத்தியப்படுத்த முடியாத நிலையில் இருப்பதும், ஆக குறைந்தது உண்மையில் இந்த யுத்தத்துக்கு பிறகான 16 வருடங்களில் ம், இந்த உச்சபட்சமாக இந்த மாகாண சபையை பயன்படுத்தியாவது கணிசமான விஷயங்களை வடகிழக்கிலே பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சமூக கட்டுமானங்கள் இப்படியான விஷயங்களை இந்த கட்சிகள் செய்திருந்தால், ம், கணிசமாக இந்த தமிழ் மக்கள் இவர்களோடு நிற்பது குறித்து அந்த விலகி போக வேண்டிய தேவையை மக்கள் உணர மாட்டார். ம், ஆனால் எதுக்குமே இங்கு நடக்கிறது ஒன்று வெறுமனே ஒரு தங்களுக்குள் சண்டை போடுவது, இரண்டாவது வெறும் சுலோகங்களை வைத்துக் கொண்டு அரசியல் பேசுவது, மற்றது சாத்தியமற்ற விஷயங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது. சரி, பேசுகிற விஷயங்களை எப்படி அடையலாம் என்பதற்கான எந்த வேலை திட்டமும் கிடையாது. ம், 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 ம். ஒரு வேலை திட்டமும் இல்லாமல் தான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருப்பதை தவிர இவர்களுக்கு வேறொரு வேலை திட்டமும் இல்லை. மற்றது அரசாங்க டிசிசி மீட்டிங்கில் அரசாங்கத்திடம் தான் அந்த முறைப்பாடுகள் வைக்கப்படுகின்றன. இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்யப்படவில்லை என்று முறைப்பாடுகளும் அங்குதான் வைக்கப்படுகின்றன. ம். அப்போ ஒரு சராசரி மனுஷன் யோசிக்கலாம், பேசாமல் ஒரு அரசாங்க தரப்புக்கு நாங்கள் வாக்களித்து விட்டால் பேசாமல் இந்த விஷயங்களை அவர்கள் கூடவே பெற்றுக்கொள்ளலாம் தானே ம், ம், ம். என்று யோசிப்பதற்கு அதிக வாய்ப்பில்லை. அடுத்த விஷயம் இந்த இளைய தலைமுறை. ம். முக்கியமாக இப்பொழுது இந்த யுத்தம் முள்ளிவாய்க்காலில் முடிகின்ற பொழுது 15 வயதாக இருந்தவருக்கு இப்பொழுது 31 வயது. ஆமா, ஆமா. ம், அப்ப இந்த தலைமுறைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல், இந்த கடந்த கால விஷயங்கள் பற்றி எல்லாம் எந்த விதமான கரிசனைகளும் கிடையாது. அதுக்கான நியாயங்களும் இருக்குது. அவர்களுக்கு இதோடு சம்பந்தம் இல்லை. ம், அப்ப இந்த புதிய தலைமுறையை எப்படி இந்த அரசியலுக்குள் அரவணைத்துக் கொண்டு செல்வது என்பதற்கான வேலை திட்டமும் இந்த தமிழ் கட்சிகளிடம் கிடையாது. ம். நிச்சயமா, நிச்சயமா. ஒரு 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 குறிப்பு ஒரு சில எண்ணிக்கையானவர்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்ற ஒரு போக்குத்தான் இவர்களிடம் இருக்கிறது. மற்றது புதிய ஒரு அரசியல் போக்கும் இதற்குள்ளால் வெளிக்கிளம்பவில்லை கடந்த 16 ஆண்டுகள். ம், ஒரு புதிய அரசியல் போக்கு இந்த கட்சிகளை எல்லாம் ஒரு மாற்று புதிய தரப்பொன்று ஒரு இளைய சமுதாயத்தை உள்வாங்கிய ஒரு தரப்பொன்று உருவாகிய வரவில்லை. ம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலை மக்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்களோடு பயணிப்பது என்ற கேள்வி அவர்களுக்குள் எழலாம். ஆங்காங்கே ஏற்கனவே தமிழ் சமூகம் மத்தியிலே தேர்தல் அரசியல் என்பதை ஒரு சாதி, ஊர் என்று பல்வேறு விஷயங்களுக்குள் தான் சிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமா. ஆகவே இவற்றை கச்சிதமாக கையாளுகின்ற பொழுது ஒரு தேசிய கட்சியைச் சேர்ந்தவர் கூட வாக்குகளை இலகுவாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ம், ம், ம். ஆகவே தமிழ் தேசிய அரசியலிருந்து மக்கள் விலகிச் செல்லுதல் என்பது அடிப்படை என்னென்றால் தமிழ் கட்சிகள் எப்படித்தான் இருக்க போகின்றன என்றால் நிச்சயமாக இன்னொரு 15 வருஷத்தில் இந்த அரசியலில் இந்த இந்த ஒரு இந்த அரசியல் இந்த கட்சிகளில் இருந்து கணிசமாக மக்கள் ஏற்கனவே விலகி விட்டார்கள். கணிசமாக ம். இன்னும் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் உருவாகும். குறிப்பாக இந்த நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு மாற்று சிந்தனைக்கான அரசியல் என்பதும் இளைய தலைமுறையினர், அதாவது புதிய இளைஞர்கள் என்ற அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை தமிழ் தரப்பிலே காண முடியவில்லை. தென்னிலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி சார்பாகவும் அவர்களுடைய ஊழல் ஒழிப்பு போன்ற விவகாரங்கள் தொடர்பாகவும் மக்கள் மத்தியிலே இன்னமும் ஒரு கணிசமான செல்வாக்குடன் தான் அவர்கள் அந்த விடயங்களை கையாளுகிறார்கள் என்று நம்புகிறேன். தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த மாற்று அரசியல் என்ற வார்த்தை பிரயோகம் இந்தளவு தூரம் சரியானது என்று எனக்கு தெரியும். அதாவது ஏதாவது ஒன்று பிரதானமாக இருந்தால்தான் அதற்கு மாற்று அரசியல் என்ற ஒன்றை முன்வைக்க முடியும். தமிழ் மக்கள் மத்தியிலே எப்போதும் புலிகளுடைய அரசியல் என்பதுதான் பிரதான தரப்பாகவும், அதற்கு எதிராக பேசப்படுவை எல்லாமே மாற்று அரசியல் என்று பேசுகிற ஒரு போக்குத்தான் பொதுவாகவே காணப்படுகிறது. இன்றும் தமிழ் தேசிய ஜனநாயக பிறப்பில் இருப்பவர்களும் அந்த புலி தேசியவாத அரசியலை பிரதான அரசியல் செயற்பாடாக கொண்டுதான் மற்றவர்களை மாற்று அரசியல் சிந்தனைவாதிகள் என்று விமர்சிக்கிறார்கள். இளைய தலைமுறையினரிடமும் இந்த ஒரு தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு புதிய அரசியல் போக்கு என்பது இல்லை என்பது தொடர்பாக நீங்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்போது இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தலைவர்களின் எடுபடிகளாகத்தான் இன்றைய இளைஞர்கள் அரசியலிலே இருக்கிறார்கள் என்று. அவ்வாறு ஒரு விமர்சனத்தை உங்களால் வைப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்ன? உண்மையில்
ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு போர் தோல்விக்கு பின்னரான அரசியலை எவ்வாறு கையாளுவது என்ற அடிப்படையிலே ஒரு 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 அரசியல் போக்கு உருவாகி இருக்க வேண்டும். ம், முதலாவது ஒரு தோல்வி ஏற்படுகின்ற பொழுது அந்த அந்த முதலாவது அரசியல் அந்த அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சுய விமர்சனம் சார்ந்ததாகத்தான் இருக்க முடியும். ஏன் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது? ஏன் எங்களுக்காக யாரும் பொழுது ஒரு 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 இவ்வளவு பாரிய ஒரு அழிவுடன் இந்த யுத்தம் முடிவிட்ட பொழுது ஒரு ஈழத்தமிழ் மக்கள் மீது ஒரு பெரிய கரிசனை கொன்ற ஒரு 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 தலையீடுகள் பெருசாக நிகழவில்லை. ம், டயஸ்போரா என்று சொல்லப்பட்டு ஆங்காங்கே பல மேற்குலக நாடுகளின் தலைநகரங்களில் அஹ், அஹ், ஆர்ப்பாட்டங்கள் சட்டங்கள் போட்டாலும் கூட எந்த விதமான சாதகமான தலையீடுகளும் நிகழவில்லை. ம், ஆகவே ஒரு ஒரு புதிய அரசியல் போக்கு இந்த இந்த 2009க்கு பின்னரான சூழலிலே ஒரு ஜனநாயக தளத்தில் எப்படி இந்த அரசியலை முன்னெடுப்பது என்பது பற்றிய ஒரு உரையாடல் இருந்திருக்க வேண்டும். அந்த உரையாடலின் ஆரம்பம் சுய விமர்சனம் சார்ந்ததாக இருந்திருக்க வேண்டும். அது நடக்கவே இல்லை. ம், ஆகவே அது அப்படியான ஒரு அரசியலை முன்னெடுத்ததன் காரணமாகத்தான் நீங்கள் சொன்னது போன்ற நான் குறிப்பிட்டது போன்று இப்பொழுது புதிதாக இந்த அரசியலுக்கு வருபவர்கள் ஒரு இளைய தலைமுறையைச் சேர்ந்த யாரோ ஒரு சிலர் வந்தாலும் கூட அவர்கள் ஏற்கனவே பழைய அரசியலை கொப்பியடிப்பவர்களாக இருக்கிறார்களே தவிர ம், அவர்களிடம் புதிதாக ஒன்றையும் காணவில்லை. ம், ம், ஒரு யதார்த்த பூர்வமாக சரி உதாரணமாக நாங்கள் சமஷ்டி கோரிக்கையை எடுத்துக்கொண்டால் சமஷ்டி கோரிக்கை இப்பொழுது 77 ஆண்டுகளாக நாங்கள் பேசிக்கொண்டோம். ம், 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 1957ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் எச்.சி.வி. செல்வநாயகம் அவர்கள் பண்டார் நாயக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். பண்டார் நாயக்கா நிராகரித்து விட்டார். ம், 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 இதான் வரலாறு. அதன் பிறகு அவ பல்வேறு விட்டுக் கொடுப்புகளை செய்து பண்டா செல்வா, பிறகு டக்ளி செல்வான் எல்லாம் போனார். பிறகு வட்டுக்கோட்டையின் அடிப்படையில் பிறகு ஒரு 77 பொது தேர்தலிலே தனிநாட்டு கோரிக்கையை வைத்து மக்கள் வாக்களித்து விட்டார்கள் பிரிந்து செல்வதற்கு. ஆனால் இப்படி கோரிக்கைகளை வைத்தவர்களிடம் அதை அடைவதற்கு எந்த விதமான வேலை திட்டமும் இருக்கு. ம், ம், சும்மா ஒரு சுலோகத்தை வைப்போம். அப்ப இது தொடர்பாக கேள்விகள் எழ வேண்டும். ஏன் இந்த இந்த அரசியல் போக்கிலே என்ன நடந்தது? இப்படி சுலோகங்களை வைத்துக் கொண்டே செல்லுகின்ற அரசியலைத்தான் நாங்கள் கடந்த 77 ஆண்டுகளாக முன்னெடுத்திருக்கோம். இது பற்றி ஒரு உரையாடல் ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக சுயமர்சனம் சார்ந்த உரையாடல் இளைய தலைமுறைக்குள் நடந்திருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. ம், அப்படி நடந்திருந்தால் சரிபிழைகளை ஆராய்கின்ற ஒரு ஒரு விமர்சன பாங்கோடு விடயங்களை பார்க்கின்ற அதாவது நான் என்னுடைய வார்த்தையில் சொல்ல போனால் இந்த கதாநாயக மைய அரசியல் அடுத்தது தொண்டர் மனோபாவ அரசியல் இந்த 2 அரசியலுமே தமிழினத்துக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை. ம், உண்மை, ஒன்று உண்மை. ஒன்று ஒன்று எங்களுக்கு முன்னர் இருந்தவர்களை வழிபடுவது போன்ற அரசியல் செய்வது, ம், அடுத்தது ஒருவருக்கு பின்னால் இழுபட்டு செல்லுகின்ற அரசியலை செய்வது. இது 2ஐயும் தவிர ஒரு அரசியல் தமிழர்களிடம் இல்லை. தமிழ் ஒரு இளைஞர் ஒரு இப்படியான அரசியலை சுயமரியாதையான அரசியல் நம்மிடம் இல்லை. ஒரு சுயமரியாதையான அரசியல் நம்மிடம் இப்படி இல்லை. இப்படியான இந்த இந்த அரசியலை கொப்பியடித்துக் கொண்டு தொடர்வதற்கு எங்களுக்கு புதியவர்கள் தேவையில்லை. ம், இருப்பவர்களிடமே அரசியலை விட்டு விட்டு செல்லலாம். புதியவர்கள் என்றால் புதிதாக சிந்திக்க வேண்டும். நிச்சயம். புதிய இந்த விடயங்கள் தொடர்பாக கேள்வி ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் என்பதுதான் அது. ம், இது ஒரு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் தலையாட்டி கொண்டு செல்வதென்றால் அதுக்கு பேர் கிரிட்டிக்கல் திங்கிங் அல்ல. ம், அப்ப இப்ப நீங்கள் உலகத்திலே பல இடங்களிலே மாற்றங்கள் நிகழ்கிறது அல்லது மாற்றங்களுக்காக பலர் வெளியில் வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஏற்கனவே இருக்கிறவர்கள் மீது கேள்விகளை தொடுத்ததன் காரணமாக தான் அவர்கள் வருகிறார்கள். ம், முன்னர் இப்ப உதாரணமாக என்னுடைய தமிழ் அரசியலிலே ஆயுத போராட்டம் வெளிக்கிளம்பியது கூட ஏற்கனவே ஜனநாயக தளத்திலே இந்த அரசியலை கையாண்டவர்கள் சரியாக விடயங்களை முன்னெடுத்து செல்லுகிறார்கள் இல்லை என்பதால் தான் இளைஞர்களை வெளியில் வந்தார்கள் ஆமா, ஆமா. ம், அன்றைக்கு இருந்த சூழலிலே. ம், என்றால் வட்டுக்கோட்டை உண்மையில் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வைத்தவர்களுக்கு ஏன் தாங்கள் வைக்கிறோம் அடுத்தது என்னென்று தெரியாமல் தான் அது வைக்கப்பட்டது. ம், அதனால்தான் ஆனால் பிறகு வந்தவர்கள் நினைத்தார்கள் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஒரு தனிநாட்டை அடையலாம் என்று அவர்கள் ஆயுத போராட்டத்தை தனிநாட்டை இலக்காக கொண்டு முன்னெடுத்தார்கள். அன்றைக்கு இருந்த சர்வதேச அரசியல் சூழலும் ஆயுத பயிற்சிகளை எடுப்பதற்கு இலகுவாக வாய்ப்புகள் கிடைத்ததும் அதுக்கு காரணமாக ம், ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஜனநாயக அரசியல் தளத்திலே நாங்கள் இந்த அரசியலை எப்படி புரிந்து கொள்வது? நாங்கள் தொடர்ந்து இப்படியே பேசிக்கொண்டே இருப்பதா? இந்த பேசிக்கொண்டு இப்ப நீங்கள் பார்க்கலாம் இந்த தமிழ்ச்சூழல் வடகிழக்கிலே தமிழ் சூழலில் இருக்கின்ற இளைஞர்கள் இங்கே எனக்கு தெரிந்து என்னோட படித்த பல நண்பர்கள் கூட நாங்கள் இருக்கிற காலத்துல இந்த அரசியல் பக்கமே வராதவர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போனால் அவர்கள் தீவிர அரசியல் செயற்பாட்டாளர் மாதிரி தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். நாங்கள் எல்லாம் டயஸ்போராங்கிறார். ஆனால் இங்க இருக்கின்ற பொழுது சும்மா இருந்தார். இப்ப இது ஒரு சுமார் ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு கூட்டத்தில் கோவிந்தா மனோநிலை தானே தவிர இது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்ல இருந்து வரவில்லை. அப்ப ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு சமுதாயத்தில் இருந்தால்தான்
ஒரு ஒரு புதிய புதிய புத்தாக்க சிந்தனை கொண்டவர்கள் வெளியில் வருவார்கள். அப்படி வெளியில் வருகின்ற பொழுதுதான் ஒரு உயிர் துடிப்பான ஒரு ஆர்கானிக் அரசியல் உரையாடல் வந்து உருவாகும். தமிழில் நிகழும். அது நிகழவில்லை. அதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. நல்ல வேலை, நல்லது. இந்த வேளையில் ஒரு நேரமோடு இணைந்திருக்கிறார். அவரை சுருக்கமாக இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் புதியவன். மீண்டும் வணக்கம். நன்றிகள் ஜதீந்திராக்கு, புத்தாண்டு வாழ்த்துக்களும். சுருக்கமாக கேள்வியோடு வரேன். ஆமா, நீங்கள் இப்ப சொன்னதைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு ஹீரோயிஸ் தான். அங்க வந்து கொள்கை பிடிப்போ இது இல்ல. கூட்டத்தோட கூடிய ஒரு ஹீரோயிசமான ஒரு எழுச்சி தான் இது ஒழிய, மற்றபடி இது தேசியத்தின் எழுச்சியாக தான் இல்லை. இப்ப நீங்க சொன்னதா நீங்க பயன்படுத்த வார்த்தை இந்த ஒரு ஒரு அறிவார்ந்த வார்த்தை, நாங்கள் சாமானிய மக்கள் பயன்படுத்துற வார்த்தை வேறு. ஆக உங்களுக்கு நன்றிகள். ஆனா இப்ப நான் இங்க என்ன கேள்வி இல்ல. இப்ப நீங்கள் தான் வட்டுக்கோட்டை என்று சொல்லி வட்டுக்கோட்டை அந்த தீர்மானத்தை வச்சுத்தானே ஆயுத போட்டம் ஆரம்பித்ததாக சொல்கிறீர்கள். என்னைய சொல்லுகிறீர்கள். நான் ஆய்வில் நான் ஒரு சில புத்தகங்கள் எழுத போது ஆய்வுல தேடிய பொழுது அதற்கு முன்னாடியே தங்கத்துறையாக்கள் போன்றவர்கள் அதற்கான முஸ்லிம் 1969ஆம் ஆண்டுல இருந்தும் ஈவின் ஜேவிபி அந்த போராட்ட காலத்து மார்க்சிய அந்த காலம் கூட சேர்ந்து இணைந்து அப்பொழுது ஆரம்பம் ஒன்று இருந்ததாக நான் பார்த்தேன். அதில் மறைக்கப்படுகிறது என்பது எனக்கு புரியவில்லை. மற்றது வந்து இந்திய கால சூழலில் எல்லோரும் கமலாக்களோடும் இதோடும் ஒரு கூடி நிற்கிறார்கள் ஒழிய, அந்த தைட்டி என்ற ஒரு விஷயத்துல கூட பார்த்துக்கன்னா அங்க மக்கள் இல்ல. மக்களோட கொஞ்சம் பேர் தான், இது கொஞ்சம் பேர் தான் எப்பவுமே கூடி கொண்டிருக்கணும். மிச்ச மக்கள் எல்லாம் அங்க. சரி, நன்றி நன்றி. நன்றி நன்றி. ஆம், அவருடைய கேள்வி என்னவென்றால், வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு முன்னமே ஒரு தமிழ் தேசிய எழுச்சி என்பது இருந்ததாக கருதலாமா என்ற ரீதியில் கேட்கிறார். இளைஞர்கள் மத்தியில் இருந்தது. உண்மையில் அது உண்மையில் அவர் சொல்ற மாதிரி ஆயுத போராட்டம் தொடர்பான அந்த சிந்தனைகள் அதுக்கு முன்னரே அந்த மாதிரி சில இளைஞர்கள் ஒரு சிறிய சிறிய குழுக்களாக அப்படி தங்களுக்குள் இந்த ஆயுத அதாவது வன்முறை சார்ந்த நடவடிக்கைகள் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றுதல், அப்பொழுது அது சம்பந்தமான தெளிவான புரிதல் இருந்திருக்காது. ஆனால் அவர்களுக்கு இருந்த அந்த அந்த காலங்களில் வாசித்த நூல்கள் அல்லது என்றால் அந்த காலங்களிலே கூடுதலாக இந்திய சுதந்திர போராட்ட உள்ள பகவத்சிங் போன்றவர்களுடைய அந்த விஷயங்கள், அதாவது அதுவும் ஒரு வகையான ஒரு சாகச அணுகுமுறைகள் தான் அந்த காலம். பிறகு அப்படியானவர்கள் பிறகு இப்ப ஜேவிபி தான் உண்மையில் இலங்கை தீவிலே முதலாவது ஒரு புரட்சிகர ஆயுத நடவடிக்கையில் ஈடுபட்டது ரோகண விஜய வீர தலைமையிலான ஜேவிபி தான். அதுக்கு முதலே தமிழ் சூழலிலே இந்த சாதி அடிப்படையில் கொண்டு யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்றிருக்கிறதாக வரலாற்று பதிவுகள் உண்டு. சாதியத்துக்கு வெள்ளாளர்களுக்கு எதிராக. அப்படி பார்க்க போனால் தமிழ் சூழலே முதலாவது ஆயுதம் தூக்கப்பட்டிருக்கிறது சாதிக்கு எதிராக. இன விடுதலைக்காக அல்ல, சாதி விடுதலைக்காகத்தான் முதலாவது ஆயுதம் தூக்கப்பட்டிருக்கிறது பிற்காலங்களில். ஆனால் நான் என்ன அந்த வட்டுக்கோட்டை என்பதை நாங்கள் அழுத்தி என்ன அதனுடைய அடிப்படை என்னென்றால், அதாவது ஒரு கிளியராக ஒரு தனி நாட்டை நோக்கி ஆயுத போராட்டம் செயல்பாட்டு தளம் என்பது இல்லை என்பதற்கான அந்த பொலிட்டிக்கல் பேஸ் வந்து இந்த தனிநாட்டு கோரிக்கையும் அதை முன்வைத்து அந்த தேர்தலிலே போட்டியிட்டது தான் அது ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டாக மாறும். அதுக்கு முதல் அது ஒரு சில சிறிய குழுக்களிலே ஒரு ஆயுத வன்முறை அரசியலை பயன்படுத்தலாமா என்ற அடிப்படையிலே சிறு குழுக்களாக சிந்தனைகள் இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான அந்த பொலிட்டிக்கல் பேஸ் வந்து இதுல இருந்து தான் உருவாகியது. ஆனால் இதை முன்வைத்தவர்கள், அதாவது இதை முதைத்த அந்த புதவாத தலைமைகளிடம் அது சம்பந்தமாக எதுவுமே கிடையாது. அவர்கள் ஒரு அன்றைய காலகட்டத்திலே தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒரு பக்கமாக கொண்டு வருவதற்கு இது பயன்படும் என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறார்களே தவிர, மற்றதை அல்லாவிட்டால் ஈஸ்ட் பாகிஸ்தானை இந்தியா தலையீடு செய்து உடைத்து ஒரு புதிய நாட்டு உருவாக்குறதுக்கு வழிவகுத்தது போன்று ஒரு ஈழம்ஸ்தானை உருவாக்கி இந்தியா தரக்கூடும் என்றும் நினைத்திருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இரண்டால் இந்த வட்டுக்கோட்டைக்கு முன்னர் வந்து செல்வநாயகம் அவர்கள் தமிழ்நாட்டில் சென்று அங்கே ஈவேரா போன்றவர்கள் எல்லாம் சந்தித்ததாக வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. அப்படி அதை பார்க்கலாம். இந்த வேளையில் அடுத்ததாக நான் கேட்க விரும்புவது, குறிப்பாக
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை என்ன சொல்வது, அவர்களை ஒரு டார்கெட் பண்ணுவதற்கான ஒரு யுக்தியாக இந்த மதவாத அரசியல் என்பது தமிழர்களால் பிரதானப்படுத்தப்படுகிறதா, முன்னிலைப்படுத்தப்படுகிறதா, ஆக்கிரமிப்பு என்ற ரீதியில் தையிட்டி விவகாரையோ அல்லது பௌத்த சிலை ஒன்றை திருகோணமலையில் வைத்த விவகாரங்களை வைத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஒரு ஆக்கிரமிப்பு சக்தியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் தமிழ் தரப்பிலே மிக தீவிரமாக முன்வைக்கப்படுகிறது. அதோடு சில தரப்புகள் இப்போதும் இந்த மகாவம்ச சிந்தனையில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் போன்ற சிங்கள தரப்புடன் நாங்கள் வாழ முடியாது, தனியாகத்தான் தனிநாடு பெற்றுத்தான் தமிழர்களால் வாழ முடியும் என்று ஒரு மத போதகர், ஒரு மத சுவாமிகள் போராட்டங்களிலே கருத்துக்களை தெரிவிக்கிறார். இது ஒரு மாற்றத்தை இலங்கையில் ஏற்படுத்த விரும்புகின்ற அல்லது ஒருங்கிணைத்த ஒரு மக்கள் சக்தியாக இலங்கையை வளர்க்க விரும்புகிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஒரு டார்கெட் பண்ணி தமது தமிழ் தேசிய அரசியலை செய்வதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் பார்க்கலாமா? இதுல முதலாவது விஷயம் என்னென்றால், இப்ப இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதாவது சில முன்னைய ஆட்சியாளர்கள் இருந்து சில விடயங்களில் வேறுபாடான முகத்தை காட்டினார். தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகார பகிர்வு என்ற விஷயத்தில் இதுவரை அவர்கள் தெளிவான ஒரு பார்வையை முன்வைக்கவில்லை என்பது உண்மை. ஆனால் இந்த இந்த புத்தர் சிலை விவகாரம், இந்த மாதிரி விஷயங்களில் தேசிய மக்கள் சக்தி உடனடியாக அதாவது கிட்டத்தட்ட மற்ற ஆட்சியாளர்களில் இருந்து வேறுபட்டு ஒரு தலைகீழான அணுகுமுறையை காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதும் அது ஒரு பொருத்தமானது அல்ல என்னை பொறுத்தவரை. ஏனென்றால் அப்படி எதிர்பார்க்க முடியாது. இப்ப திருவோணமலை விஷயத்தை எடுத்தால், திருவோணமலையில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டது. அது உண்மையில் தமிழ் மக்களுடைய காணியும் அல்ல வைக்கப்பட்டது. அது ஒரு ஏற்கனவே அது ஒரு அந்த கரையோர அந்த கரையோர கட்டுமான வளங்கள் அது சம்பந்தமான திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற நிலப்பரப்பு. அது ஏற்கனவே ஒரு பௌத்த பிக்கு. அது உண்மையில் அந்த திணைக்களமும் பௌத்த பிக்கும் தான் பார்க்க வேண்டிய பிரச்சனை. அது தமிழ் மக்களுடைய யாராவது குடியிருக்கிற காணியில் ஆக்களை திரட்டி விட்டு வைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் திருவோணமலைக்கு வந்து பார்த்தால் அந்த சிலை வைக்கப்பட்ட, அந்த சிலையை இப்பொழுது கணக்கெடுப்பாரே இல்லை. அந்த சிலை வைக்கப்பட்ட 2 நாளைக்கு பிறகு இப்பொழுது காகம் தான் இருக்குது. அதை யாருமே இப்பொழுது கணக்கெடுப்பார். இதை வைத்துக் கொண்டு என்னத்துக்காக தேவையில்லாமல் ஒரு பெரிய சண்டையை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் வைப்பவரே அதை கணக்கெடுக்கிறார்கள். இங்கே உள்ள பிரச்சனை என்றால், அந்த சிலைகள் விஷயத்தை தீவிரப்படுத்தி அதற்கு எதிராக தமிழர்கள் கடுமையாக செய்யும் பொழுது அவர்கள் இன்னும் ஒரு 2 சிலையை நாங்கள் வைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம், இது எங்கட நாடு, நாங்கள் வைப்பந்தானே என்ற மாதிரியான ஒரு தோற்றம் அவர்களுக்கு, ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளே ஏற்படும். இப்ப இதுதான் அடிப்படை. அதுக்காக நான் சொல்லவில்லை தமிழ் மக்கள் செறிவாக வாழ்கிற இடங்களில் சிலைகளுக்கு அவசியம் இல்லை. சிங்கள மக்கள் இருக்கிற இப்ப திருவோணமலை சிங்கள மக்களும் வாழ்கிற திருவோணமலை தமிழ், சிங்கள, முஸ்லீம் எல்லா மக்களும் வாழ்கிற ஒரு இடம். இதனுடைய பிரச்சனை இது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் கொண்டு போய் சிலையை வைப்பது அல்லது மட்டக்களப்பு அது ஒரு தேவையில்லாத விஷயம். இது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் ஒரு தெளிவான ஒரு மத கொள்கைகள் சார்ந்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அதாவது அதை வழிபடுவதற்கு ஆட்கள் இல்லாத இடத்தில் தேவையில்லாமல் இந்த விஷயங்கள் செய்யப்படக்கூடாது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மகாவம்ச சிந்தனையில் இருக்கிறது அல்லது அது ஒரு மதவாத அடிப்படையில் செயற்படுகிறது என்று தமிழர் தரப்பு சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்றால் தமிழர் தரப்பு முதன்மையாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்த சஜித் பிரேமதாசா தான் 1125 சிலைகள் வைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி தன்னுடைய தகப்பனாருடைய 94வது பிறந்த தினத்தில் அந்த பின்னணியில் தான் 2018ஆம் ஆண்டு தையிட்டியிலே அப்பொழுது ஆளுநராக இருந்த ரெஜினோல் கூறி அந்த அடிக்கலை நாட்டினார். ஆனால் அந்த அடிக்கல் இப்பொழுது இருக்கிற கேள்வி, நான் ஒரு சாமானியனாக ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிற கேள்வி, இப்பொழுது அது ஒரு சட்டவிரோத கட்டிடம், அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படும். ஆனால் 2018 அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது அது ஒரு சட்டவிரோதமான விஷயம் என்று சொல்லப்பட்டிருந்தால் அடிக்கலை தாண்டி அது நகர்ந்திருக்கார். அப்பொழுது யாருமே சட்ட நடவடிக்கையை பற்றியும் பேசவில்லை. இப்பொழுது பேசுகிறார். நான் சாதாரண மக்களை பற்றி கதைக்கிறேன். சாதாரண மக்கள் வேண்டுமென்றால் அந்த காணியை சேர்ந்தவர்கள் ராணுவ முகாம் அப்பொழுது இருந்ததால் அவர்களுக்கு அதுக்குள் போகாமல் போக முடியாமல் இருந்திருக்கலாம். ராணுவத்தை பார்த்தவர்கள் பயந்திருக்கலாம். சரி, அதை விடுவோம். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் யாரை பார்த்து பயந்தவர்கள் என்ற கேள்வி இருக்கிறார்.
இந்த அரசியல்வாதிகள் இப்பொழுது இருக்கிற இந்த வேலன் சாமி போன்றவர்கள் ஏன் அப்பொழுது அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது பேசவில்லை? ஏன் அப்பொழுது அமைதியாக இருந்தார்கள்? இது ஒரு சட்டவிரோதமானது, தனியார் காணியை ஆக்கிரமித்துத்தான் கட்டுகிறார்கள் என்றால் மைத்ரிபால சிறிசேன இருக்கக்குள்ளதான் ரெஜினோல் கூரை அடிக்கல் நாட்டு. அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஒரு பேசக்கூடிய நிலையில் இருந்தது. உடனடியாக அதை தடுத்திருக்கலாம். இது ஒரு தனியார் காணியில நீங்கள் கட்டியா, நீங்கள் அரச காணியை கொடுத்து கட்டண்டா கட்டுங்க, அது ஒரு பிரச்சனை. நீங்கள் எப்படி தனியார் காணியை ஆக்கிரமிக்க முடியும்? இது ஒரு ராணுவ ஆக்கிரமிப்பு, ராணுவம் மதமும் ஒன்றான் என்று செய்கிற ஒரு ஆக்கிரமிப்பு திட்டம், இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காணி உரிமையாளர்களை கொண்டே சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். அதுக்கு முழு வாய்ப்பும் இருந்தது. சட்ட நிபுணர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் விட்டு எல்லாம் கட்டி பூசை அந்த வழிபாடுகள் செய்யப்படுகின்ற பொழுதுதான் எதிர்ப்புகள் காண்பிக்கப்படுகின்றன. இது என்ன பொறுத்தவரையில இதுல எந்த விதமான பொயிண்ட் இல்லை. இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கு சத்தம் போட, இவர்கள் அன்றைக்கு 2018ஆம் ஆண்டு ஏனோ பேசாமல் இருந்தார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள். இப்பொழுது பேசுகிற அனைத்து அரசியல்வாதிகளுமே அப்பொழுது சும்மா தான் இருந்தார், யாரும் பேசல. பாராளுமன்றத்தில் இப்போது போராட்டத்தில் ஈடுபடுகிற ஸ்ரீதரனும் கூட அப்போது பாராளுமன்றத்தில் ஒரு அப்பொழுது எல்லாரும் அமைதியாக இருந்தார். மைத்ரிபால ரணில் அரசாங்கத்தோடு தேனிலவில் முக்காவாசி பேர் இருந்தார்கள். இப்ப சட்டவிரோதம் என்று சொல்லுவது என்ன? சில வேளைகள் அதுல நீங்கள் சொல்லுவது போன்று ஒரு தற்கருதியாக ஒருவர் யோசிக்கலாம். இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தென்பகுதியிலே ஒரு சிங்கள அடிப்படைவாத சக்திகளை எதிராக கிண்டி விடுவதற்காக இவர்கள் தீவிரம் காட்டுகிறார்கள் என்றும் ஒருவர் சந்தேகிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. என்றால் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் அந்தந்த காலகட்டத்தில் அதை கேட்க வேண்டும். இப்ப ஜனாதிபதி தேர்தலிலே 1125 புத்த சிலைகள் வைக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை கூறிவிட்டு, இப்பொழுது இந்த தேசிய அரசியலமைப்பு பேரவையிலே ஸ்ரீதரன் கணக்காளரை அது அவருடைய கட்சி ரீதியாக அப்படி ஒரு தீர்மானம் இருந்தால் அது கட்சி நடவடிக்கை எடுக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் இதே தமிழ் பெரும் அரசியல் தலைவர்கள், தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த நாட்டுக்கு முன்னாள் ராணுவ தளபதியை ஜனாதிபதியாக்குமாறு வாக்களிக்க சொன்னவர்கள் எல்லோரும். கணக்காளர் என்பது கணக்காளர் என்பது ஒரு விடயம். ஆனால் ஒட்டுமொத்த நாட்டுக்கு அதிகம் இறுதி யுத்தத்தை வழிநடத்திய ராணுவ தளபதிக்கு நாங்கள் வாக்களிக்க சொன்னவர்கள், அவரை தமிழ் மக்கள் எல்லாம் வாக்களித்து ஜனாதிபதியாக கொண்டு வார்கள். அப்ப இதுல இருந்து தெளிவாக தெரியுதானே இந்த தமிழ் தேசிய அரசியல் இவர்களுடைய உரையாடல்கள் ஒரு இதுல ஒரு நேர்மைத்தன்மை தான் அடிப்படையானது. அவ்வப்போது வருகிற சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக இது கிட்டத்தட்ட ஒரு ஐன்ஸ்டீனுடைய ஒரு கூட்டு மாதிரி. அதாவது இது குரல் அல்ல, எக்கோ பண்றது. இட்ஸ் நாட் வாய்ஸ். இது சும்மா எக்கோ பண்றது குரல். இவர்கள் வெளிப்படுத்துவது உண்மையில் ஒரு அரசியல் குரல் அல்ல. இது அவ்வப்போது இப்ப நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆர்மி கேம்புக்குள்ள 10 மணிக்கு போய் ஏதோ சாமான்களை எடுக்க வலிக்கிட்டு குளத்துல விழுந்து அந்த நேரத்துல உடனே பெரிய கருத்தால் இன்றைக்கு அந்த வழக்கை பற்றி ஏன் இப்பொழுது ஒருவரும் பேசுவதில்லை? எங்க அந்த வழக்கு என்ன நடக்கிறதுக்கு? சரி, அதை அடித்துக் கொண்டதென்றால் ஏன் அந்த வழக்கை பற்றி இப்பொழுது ஒன்றும் கதைப்பதில்லை? அதுக்கு செம்மணி இந்த அடுத்த விஷயம் இந்த நகர்த்தப்படுது என்று ஏதோ ஆர்ப்பாட்டங்கள், இப்பொழுது அதை பற்றி பேசுவார்கள். இப்பொழுது கையிட்டி பேசப்படுகிறது. அதுக்கும் ஒரு மாதத்தால் அதுக்கும் இல்லாமல் போய் திருவண்ணாமலை புத்தர் சிலை என்று ஒரு 3-5 நாள் சத்தம் போட்டார்கள் யூடியூப் எல்லாம். அதுக்கு பிறகு அது இல்லை. இப்பொழுது கையெட்டியில் நிற்கிறது. நாளைக்கு இப்படி இல்லாமல் ஒரு இதைத்தான் நான் சொன்னேன், இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்பவர்கள் ஒரு விதமான வேலை திட்டமும் கிடையாது. அவ்வப்போது வருவதற்கு எக்கோ பண்ணுகிற ஒரு அரசியலை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியலை எப்படி ஒரு புதிய தலைமுறை உள்வாங்கி ஒரு வளர்ச்சி அடைவது? அடிப்படையான நியாயமான கேள்வி. அடுத்ததாக நான் உங்களுடன் மிக பிரதானமாக பேச விரும்புகிற விடயம், நான் நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அளவிலே நீங்கள் முகநூலிலே ஒரு பதிவிட்டிருந்தீர்கள். இந்த இலங்கையிலே இந்த சமாதான ஒப்பந்த காலத்தில் நோர்வே அரசாங்கம் நடத்திய செயற்பாடுகள் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று வெளிவந்திருப்பது தொடர்பாக ஒரு பதிவொன்றை நீங்கள் இட்டிருந்தீர்கள். அந்த பதிவிலே, அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்களிலிருந்து அப்போது நடந்த சம்பவங்கள் எவ்வாறு தமிழ் தேசிய அரசியலை தீர்மானித்தது, அதில் அப்போது என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அது ஒரு இந்திய அரசியலின் இன்னொரு செயற்பாட்டு தளம் என்பது போல நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருந்தீர்கள். அது தொடர்பாக விரிவாக உங்கள் கருத்தை தெரிவிக்க முடியுமா? அது நான் நினைக்கிறேன், அந்த கருத்து நான் நினைக்கிறேன் ஆண்டன் பாலசிங்கம் தொடர்பாக போடப்பட்ட பதிவாக இருக்கலாம்.
அதுல நான் பதிவு செய்திருந்தது இந்த, அதாவது பேண்டன் பாலசிங்கம் உங்களுக்கு தெரியும், அவர் இறுதி காலகட்டங்களிலே இந்திய தொலைக்காட்சியான NDTVக்கு ஒரு நேர்காணலை கொடுத்து ஒரு ராஜீவ்காந்தி கொலைக்காக ஒரு மன்னிப்பை கூறியிருந்தார். ம், ம், கோரி கடந்த காலத்தை பெருந்தன்மையோடு பின்னுக்கு வைத்து மீண்டும் இந்த விஷயத்திலே இந்தியா தலையீடு செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு அந்த நேர்காணலை சொல்லியிருந்தார். ம். அதை மேற்கோள் காட்டி நான் அதை குறிப்பிட்டிருந்தேன். ஏனென்றால் பேண்டன் பாலசிங்கம் கடைசியாக ஏன் அங்கு போக வேண்டி வந்தது என்றால், இந்த யுத்தத்தை நிறுத்தி விடுதலை புலிகளை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் ஒரு நாட்டுக்கு இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக இந்த பிராந்தியத்திலே இந்தியா தான் செய்ய முடியும் என்று அவர் அவர் கருதித்தான் அப்படி போனவர். ஆனால் அவர் போகின்ற பொழுது காலம் அதிகம் கடந்து விட்டது. ம். முக்கியமாக இந்த பீஸ் ப்ராசஸ் டைம்ல இப்ப சமாதான முன்னெடுப்பிலே இதை பற்றி ஒரு விரிவான நூல் ஒன்று வெளிவந்திருக்கிறது, டு எண்ட் த சிவில் வார். ம், ம், பிரிட்டிஷ் டிப்ளமேட்டான மார்க் ஷெல்டர் என்பவர் அதை எழுதியிருக்கிறார். ம். அந்த நூலை தான் நான் மேற்கோள் காட்டியிருந்தேன். அதிலே இந்த விடயங்களை எரிக் சுல்ஹேம் இந்த விடயங்களை அதிலே பதிவு செய்திருக்கிறார். அது வந்து பல இந்த இதோடு சம்பந்தப்பட்ட முழு பேரையும் நேர்காணல் செய்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதிலே எரிக் சுல்ஹேம், விதார் ஹெல்கிசன் நல்ல முழு பேர் சகல தரப்புகளையும் உரையாடி அந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. அதிலே முதலாக இந்தியா வெளிவிவகார அமைச்சை சந்திப்பதற்கு தான் போன அனுபவத்தை எரிக் சுல்ஹேம் அதிலே பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் நான் அதில் குறிப்பிட்டிருந்தேன். என்றால் அப்பொழுது வெளிவிவகார செயலராக இருந்தவரை முதலாக எரிக் சுல்ஹேம் சந்திக்கின்ற பொழுது அவர் கேட்டிருக்கிறார், உங்களுக்கு இங்கே என்ன வேலை, நீங்கள் தூரத்தில் இல்லா இருப்பவர், நோர்வேக்கு இங்கே என்ன வேலை? கொஞ்சம் கடும் தொனியில் பேசியதால் தான் அச்சமடைந்ததாக. அதாவது என்றால் எரிக் சுல்ஹேம் பொறுத்தவரை இந்தியா இந்த விஷயத்தில் ஒரு சாதகமான அதாவது இந்தியா இதை வந்து இன்னொரு வெளிப்படையாக சொன்னால் இதை குழப்ப வேண்டும் என்று நினைத்தால் இந்தியாவுக்கு இது ஒரு சிறிய விஷயம். இந்த பீஸ் ப்ராசஸ் இந்தியாவை பகைத்து இந்த சமாதான முன்னெடுப்பை நோர்வே கொண்டு செல்ல முடியாது என்ற அடிப்படையில் தான் இந்தியாவுடைய ஒரு ஆசீர்வாதம் அவசியம் என்றுதான் முதலாக அவர் போகிறார். ஆனால் உங்களுக்கு என்ன இங்கே வேலை என்று அவர் கடன் தொழில் பேசியதால் அவர் சற்று குழப்பமடைந்து பிறகு அப்பொழுது வெளிவிவகார அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் அவரை சந்தித்த பொழுது அவர் கொஞ்சம் கூலாக பேசியதாகவும் அதனால் தான் கொஞ்சம் திருப்திப்பட்ட, அதாவது அந்த எரிக் சுல்ஹேம் அதில் பதிவு செய்திருப்பது தான் பரீட்சையில் சித்தியடைந்து விட்ட ஒரு உணர்வை பெற்றேன் என்றால் அவர் கூலாக பேசினார். அப்பொழுதுதான் இந்த விடயம், நீங்கள் ஒரு பொறுமைசாலிகளா நோர்வேஜியர்கள்? இல்லை, நாங்கள் விரைவாக இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்கிறோம் என்று சுல்ஹேம் அதில் சொன்னதற்கு தான் அவர் சொன்ன பதில், அதுதான் விஷயம் என்றால் நீங்கள் உடனடியாக ஒரு டாக்ஸி எடுத்து யாகோட்டுக்கு செல்லுங்கள், ஒரு டிக்கெட்டையும் புக் பண்ணுங்கள், அது ஒன் வே டிக்கெட்டா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் ஐரோப்பாவுக்கு செல்லுங்கள் என்று. என்றால் இது ஒரு சிக்கலான பிரச்சனை. இதில் நீங்கள் 10 வருஷத்தை செலவழித்தால் கூட நீங்கள் ஒரு பங்களிப்பு வழங்கியவராக இருக்கலாமே தவிர இது நீங்கள் நினைப்பது போன்று விடயம் அல்ல, இது ஒரு சிக்கலான பிரச்சனை என்று அவர் அப்பொழுது சொன்னதை நான் பிற்காலத்தில் உணர்ந்து கொண்டதாக சுல்ஹேம் அதில் சொல்லுகிறார். அதை நான் சொல்லுவது என்னென்றால், இப்பொழுது இந்த பொதுவாக இந்த எங்களுக்கு எங்களோட விருப்பு வெறுப்புகள், எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விருப்பங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். விருப்பு வெறுப்புகளை தாண்டி ஒரு அரசியல் ஜதார்த்தம் என்று ஒன்று இருக்கு. நாங்கள் வாழுகிற பிராந்திய அரசியல் ஜதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் எந்த பிராந்தியத்தில் வாழ்கிறோமோ அந்த பிராந்தியத்தில் இருக்கிற பெரிய நாடு சின்ன நாடு என்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்படியான இந்த பிராந்திய யதார்த்தங்களை புரிந்து கொண்டு தமிழர்கள் அரசியலை, தமிழ் தரப்பாக இருந்தவர்கள் இந்த அரசியலை அன்றைக்கு புரிந்து கொண்டிருந்தால் கணக்க பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாம். ஏனென்றால் இறுதி யுத்தத்திலே விடுதலை புலிகள் ஏன் இந்த இப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களை டிஃபெண்ட் பண்ணுவதற்கு எந்த ஒரு நாட்டினுடைய ஆதரவும் அவர்களுக்கு இருக்குது. அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று எந்த ஒரு நாடும் இல்லை. அதனால் அவர்கள் இப்பொழுது இந்த மேற்குலகத்தில் வாழுகின்ற புலம்பெயர் சமூகம் மேற்குலகத்தில் இருக்கிற ஜனநாயக வழிக்குள் தாங்கள் எவ்வளவு தூரம் தாங்கள் சுதந்திரமாக செயற்படுகிறோம் என்பதை வைத்துக் கொண்டு ஒரு கனவுலகத்தில் சஞ்சரிக்கலாம். மேற்குலகம் நாங்கள் இருக்கிறோம், இங்கே நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், எங்களுக்கு அரசியல் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஆனால் பிராந்திய யதார்த்தத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது இந்த வெனிசுலா பிரச்சனையிலையும் இப்பொழுது துணை ஜனாதிபதி, அமெரிக்க துணை ஜனாதிபதி சொல்லுகிறார், இது வந்து எங்களுடைய செல்வாக்கு வளையம், எங்களுடைய இது வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இது எங்களுடைய இடம், இங்க வந்து கெட் அவுட் சைனா, ஈரான், கெட் அவுட் ஃப்ரம் இந்த மாதிரி கதைக்கிறார்.
ம், ம், ம். இது திரும்பவும் ஒரு ரீஜனல் டாமினன்ஸுக்கான ஒரு ஒரு புதிய அரசியல் போக்காக மாறப்போகிறதா என்ற கேள்விகளும் இருக்கிறது. அதே இந்த பிராந்திய அணுகுமுறையை மற்றவர்களும் கடைபிடிக்கலாம். ம், ம். அப்படியான அப்ப இந்த அரசியல் நிலைமைகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் அரசியலை பற்றி யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு என்பதற்கு அப்பால் பல்வேறு விஷயங்கள் எங்களுடைய அரசியலை தீர்மானிக்கும் கருவிகளாக இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம். ஆ. இந்த இந்த நான் குறிப்பிட்ட ஆவணம் அதாவது உங்களுடைய பதிவாகத்தான் இருக்கிறது என்று நம்புகிறேன். எல்லா நதிகளும் கடலை நோக்கி என்ற அதிலே நீங்கள் ரைட் ரைட் அது ஆ அந்த விடயத்திலே நீங்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நோர்வே ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது தங்களுடைய சமாதான முயற்சிகள் தொடர்பான ஒரு மதிப்பீடுகள் கொண்ட மதிப்பீடு. அந்த மதிப்பீடுகளிலே நீங்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதை நேர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதாவது சமாதான முயற்சிகள் தொடர்பாக தமிழர் தரப்பினால் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் அந்த அறிக்கையிலே மிக தெளிவாக தமிழர்கள் அடைந்த அனுகூலங்கள், விடுதலை புலிகள் அமைப்பு அடைந்துவிட்ட அனுகூலங்கள், அதிலிருந்து ஏன் இவர்கள் ஒரு தீர்வை நோக்கி நகர முடியாமல் ஏற்பட்ட முரண்பாடுகள், அந்த முரண்பாடுகள் எவ்வாறு இறுதி யுத்தத்துக்கு தமிழ் மக்களை அழைத்துச் சென்றது என்ற விவகாரங்கள் தொடர்பாகவும் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். அந்த விடயத்தை கொஞ்சம் நேர்களுக்காக உங்கள் அவதானிப்பை கொஞ்சம் மீள பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்ல, நான் எனக்கிட்ட இப்ப நான் கணக்கா பதிவுகள் இடுவதால் நீங்கள் எனக்கு இந்த இந்தியா தொடர்பாக கணக்கா பதிவுகள் நான் போட்டிருக்கேன். இப்ப நீங்க எதை குறிப்பா சொல்றீங்கன்னு எனக்கு குறிப்பாக அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை செயலிழக்க செய்வதற்கு விடுதலை புலிகள் தரப்பினர் ரணசிங்க பிரேமதாசாவுடன் செயற்பட்டு அதை இல்லாமல் செய்தது போல நோர்வேயினுடைய சமாதான ஒப்பந்தத்தை முறியடிப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷவுடன் விடுதலை புலிகளுடைய தலைமை ஒரு முயற்சியிலே ஈடுபட்டது என்ற விவகாரங்களை எல்லாம் அந்த அறிக்கையிலே தெரிவித்திருப்பதாக நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள். அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? இதுல அடிப்படையானது என்னென்றால் அது நான் நினைக்கிறேன் அந்த நீங்க சொல்றது அந்த பதிவா தான் இருக்கு மட்டும். இப்ப உள்ள இப்ப இந்திய இலங்கை ஒப்பந்தம் உண்மையில விடுதலை புலிகளுடைய அணுகுமுறை என்பது அதாவது அதனுடைய தலைவரின் அந்த இயக்கத்தின் தலைவருடைய அணுகுமுறை அடிப்படை என்னவென்றால் அது ஒரு ஒரு தனி நாட்டை அடைய முடியும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய அரசியல் முன்னெடுக்கப்பட்டது அனைத்து. அப்பொழுது ஆகவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தோற்கடிப்பதன் மூலம்தான் தனிநாட்டை நோக்கி முன்னகரலாம் என்ற ஒரு கணிப்பு தான் அவர்களிடம் இருந்திருக்கும் என்று என்னுடைய அந்த அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் நகர்ந்தது. இது நான் நினைக்கிறேன் இதுக்கு முதல் அது நேரம் இதில் ஒரு சர்வைவல் பிரச்சனை இருந்தது. அதுக்கு முதலும் நான் பதிவை ஒன்று இட்டிருக்கிறேன். இந்த ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் 2000ஆம் ஆண்டு ஒரு இந்திய ஆங்கில ஊடகத்துக்கும் ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தார். அந்த அந்த அதிலேயே அந்த நேர்காணல் செய்வோர் கேட்கிறார். அப்பொழுதும் அவர் வி நீட் இந்தியா என்ற தலைப்பில் தான் அந்த அந்த நேர்காணல் பிரசுரிக்கப்பட்டது. இப்பொழுது இந்தியா தேவை என்று சொல்லுகிற நீங்கள் தானே பிரேமதாசாவோட சேர்ந்து இந்திய படைகளை வெளியேற்றுகின்ற இந்திய அமைதிப்படையை தோற்கடிக்கிற வேலைகளை செய்தீர்கள் என்று கேட்டதுக்கு பாலசிங்கம் சொன்னது அது அன்றைக்கு இருந்த சூழல். காரணம் என்னென்றால் விடுதலை புலிகள் அழிவின் விளிம்பில் இருந்தார்கள். விடுதலை புலிகள் அழிவின் விளிம்பில் இருந்தார்கள். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் அப்படி ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டியிருந்தது என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த ரெண்டு ஒப்பந்தத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் பிறகு நோர்வே இந்த ஒப்பந்தங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை விடுதலை புலிகளின் அணுகுமுறையாக அதாவது விடுதலை புலிகள் தலைமையின் அணுகுமுறையாக இருக்கிறது. அப்ப இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதற்கு அப்பொழுது பிரேமதாசாவோட உடன்பாட்டை செய்வதன் மூலம் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவது என்ற ஒரு நகர்வை அவர்கள் மேற்கொண்டு அது அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அது அவர்களுக்கு வெற்றி. இப்ப நீங்கள் பலருக்கு நினைவிருக்கலாம் அந்த நேரத்திலே இது பற்றி சிவராம் தான் அதை எழுதியிருந்தார். சிவராமுடைய ஒரு ஆங்கில கட்டுரையிலே அதை நான் படித்தேன். அந்த நேரத்திலே ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிரான அந்த இந்திய அமைதிப்படைகளோடு மோதுகின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு பிரசுரம் ஒன்று வெளியிடப்பட்டது. ஒரு அதனுடைய தலைப்பு உடனடியாக ஞாபகத்துக்கு வரையில்லை. LTT's tactical move என்று சொல்லி ஒரு நினைக்கிறேன். ஒரு 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 பிரசுரம். அந்த பிரசுரத்துல
ரைட். அந்த பிரசுரம் என்னென்றால் டைகர்ஸ் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் டோக்ஸ் டாக்டிக்கல் ஆக்ஷன் பை லிபரேஷன் டைகர்ஸ். இது அந்த நேரத்திலே சிவராமனுடைய ஒரு ஐலண்ட் பத்திரிகை கட்டுரையிலே இதை எழுதியிருந்தார். அதிலே சில கேள்விகள் பதிலாக அந்த அந்த பம்ப்லெட்டில் இருக்கிறது. அதை பாலசிங்கம் தான் எழுதியிருப்பார். அதிலே இந்த இந்த அதாவது இது ஒரு அந்நிய படையை வெளியேற்றுவதற்கான ஒரு அந்நிய படையை, ஒரு ஆக்கிரமிப்பு படையை வெளியேற்றுவதற்கான ஒரு யுத்தம் மட்டும். அதற்கு உதாரணமாக இந்த சீனாவிலே மாவோ சேத்துங் எப்படி சியாங்நாய் சேக் அந்த அவருடைய சியாங்நாய் சேக் கூட ஒரு கம்ப்ரமைஸ், ஒரு உடன்பாட்டை செய்கிறார். ஜப்பானிய ஏகாதிபத்தியத்தை தோற்கடிப்பதற்காக மாவோ அவருடைய பரம எதிரியான சியாங்நாய் சேக் கூட ஒரு உடன்பாட்டை செய்து ஜப்பானிய படைகளை வெளியேற்றுவதற்காக ஒரு கூட்டு நடவடிக்கையை செய்கிறார். அதே போன்றுதான் இது என்று அந்த இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தோற்கடிப்பதன் மூலம் தான் தங்களுடைய தனிநாட்டை நோக்கிய இலக்கை நோக்கி செல்ல முடியும் என்று புலிகள் கருதினார்கள், தலைமை கருதியது. அதே போன்று நோர்வேனுடைய இந்த பீஸ் ப்ராசஸும் ஒரு பொறியாக தங்களுக்கு ஒரு பொறியாக மாறுகிறது. ஆகவே இதிலிருந்து வெளியேறுவதற்கு மஹிந்த ராஜபக்சேயோடு ஒரு அவரை போன்ற ஒருவர் தென்னிலங்கையில் இருந்தால்தான் இந்த ஒப்பந்தத்தை தோற்கடிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டதாக நான் கருதுகிறேன். நான் பார்க்கிறது ஒரு தர்க்க ரீதியாக, அப்படியே தர்க்க ரீதியாக தான் பார்க்கிறேன். எனக்கு இதோட நான் நேரடியாக ஒன்றும் சம்பந்தப்படவும் இல்லை, இதில் சம்பந்தப்பட்டவர்களையும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுகின்ற பொழுது அப்படி ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் வர முடியும். இப்ப நீங்கள் பார்க்கலாம், விடுதலை புலிகளுடைய தலைவருடைய மாவீர தின உரையிலேயே அவர் சொல்லியிருக்கிறார், யதார்த்தவாதி என்று அறியப்படுவதால் மஹிந்த ராஜபக்சேவுடைய அவருடைய நடவடிக்கைகளையும் நாங்கள் அவதானிக்க இருக்கிறோம் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்சே ஒரு யதார்த்தவாதி என்று சொன்னவரும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் தான், வேறு யாரும் அல்ல. ஆகவே இப்படி இந்த விஷயங்களை அனலைஸ் தற்கரதியாக பார்க்கின்ற பொழுது இப்படியான முடிவுக்கு தான் இது யாரையும் ஆதரிப்பது எதிர்ப்பது என்பது அல்ல. விடயங்களை நாங்கள் கடந்து முடிந்த விடயங்களை தற்கரதியாக ஆய்வு செய்கின்ற பொழுது இப்படித்தான் நாங்கள் பார்க்க ஒரு அரசியல் மாணவன் அதைத்தான் செய்ய முடியும், வேறு எதையும் செய்ய முடியாது. அதாவது அந்த கட்டுரையில் இன்னொரு விஷயத்துக்கு, அதாவது எரிக் சோல்ஹெய்மும் மிகுந்த மொரகடவும் இணைந்து ஒரு சமஷ்டி தீர்வு நகலொன்றை வரைந்ததாகவும் அதை விடுதலை புலிகளின் தத்துவ ஆசிரியர் என அழைக்கப்பட்ட அண்டன் பாலசிங்கம் ஏற்றுக்கொண்டதாகவும், ஆனால் அது பிரபாகரனின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது நிராகரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அறிக்கை வெளியீட்டின் போது. ஆகவே ஒரு சமஷ்டி தீர்வு தொடர்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் கூட அந்த சமயத்தில் அவருடைய நிலைப்பாட்டிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ச்சியாக அது போராட்டம், தனி நாட்டுக்கான போராட்டம் என்ற வகையில் தான் அவர் பயணித்திருக்கிறார். இது தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே தமிழ் மக்கள் தவற விட்டதால் தான் இன்று தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு என்ன சொல்வது, ஒரு எட்ஜுக்கு வந்திருக்கிறார்கள், ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று கருத முடியுமா? நிச்சயமா. என்னென்றால் இப்ப இதுல அடிப்படை பிரச்சனை என்னென்றால், இப்ப இதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நம்பிக்கையின் அடிப்படையில் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள். இப்பொழுது நான் விடுதலை புலிகளாவது யுத்தம் செய்தார்கள், அவர்கள் ஒரு இராணுவ நடவடிக்கையில் இருந்தார்கள், ஏராளமானவர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்தார்கள். அங்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயத்துக்காக அவர்களிடம் ஒரு அர்ப்பணிப்பு தியாகம் இருந்தது என்பதை மறக்க முடியாது. அது உண்மை. ஆனால் 2009க்கு பிறகு அரசியலை முன்னெடுப்பதாக சொன்னவர்களிடம் அர்ப்பணிப்பும் இல்லை, தியாகமும் இல்லை, திட்டமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. உதாரணமாக இந்த 2005 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது இலங்கை தீவில் திரு சம்பந்தன் போன்றவர்களிடம் நாங்கள் எல்லாம் நான் பல்வேறு கட்டுரைகள் குறிப்பிட்டேன். நேராகவும் அவர் என்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் நேராகவும் சொல்லியிருந்தோம். இந்த விஷயங்களில் யதார்த்தபூர்வ அரசியல் கையாளங்கள் இருக்கின்ற மாகாண சபையை உச்சபட்சமாக பயன்படுத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மற்றது அரசியல் யாப்பு வரப்போவதில்லை, அது நடைமுறைக்கு அது நடக்க போற காரியம் இல்லை என்று சொன்ன பொழுது யாருமே அதை கணக்கெடுக்கவில்லை. இல்லை நாங்கள் ஏதோ பெரிய விஷயங்களை சாதிக்க போகின்றோம் என்ற அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது. ஆகவே விடுதலை புலிகளிடமாவது ஒரு அர்ப்பணிப்பும் தியாகவும் இருந்தது, தங்களுடைய இலக்குக்காக அவர்கள் உயிரையாவது கொடுத்தார். அது தோல்வியடைந்திருக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் இவர்களிடம் அர்ப்பணிப்பும் இல்லை, தியாகமும் இல்லை, இருக்கின்ற வாய்ப்புகளையும் பயன்படுத்துவதற்கான திட்டமும் இல்லை. அதான் இப்பொழுது பிரச்சனை. சரி, இவர்களிடம் அர்ப்பணிப்பு இல்லை, தியாகமும் இல்லை, கிடைக்கின்ற வாய்ப்புகளையாவது பயன்படுத்தலாம் என்றால் அதுவும் இல்லை. இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இப்பொழுது மாகாண சபை தேர்தலை வையுங்கள் ஐயா, வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கள் என்று இந்திய தூதரகத்தில் தானே போய் நிற்கிறோம், வேறெங்கே போய் நிற்கிறோம், அங்கதான் போய் நிற்கிறோம். அல்லது அமெரிக்க தூதரகம் அல்லது இந்த ஏதாவது தூதரகங்கள்ட்ட போய் நிற்கிறோம். வேற என்ன செய்கிறோம்? ஒன்றும் இல்லை.
அப்ப இதை அமெரிக்க தூதரகத்தில் இந்திய தூதரகத்தில் போய் சொல்லுவதுதான் அரசியல் என்று அதை நானும் போய் சொல்லலாம். அதுக்கு ஒரு பெரிய கட்சி தேவை இல்லையே, நானும் போய் சொல்லுவதா எனக்கு என்னட்டை நீங்கள் எம்பிஏ தந்தா நானும் போய் சொல்லுவதா, யாரும் செய்யலாம். இப்ப டாக்டர் ஜெயசங்கருடைய சந்திப்புல எனக்கும் ஒரு அதுல என்னையும் உள்வாங்கி இருந்தால் நானும் தான் சொல்லியிருப்பேன், மாநசபை தேர்தல் வைக்கணும் சார், கட்டாயம் உதவி செய்யணும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. இதைத்தான் நாங்கள், அதாவது இந்த மிதவாத தலைமைகள், இந்த ஜனநாயக தலைமைகள் என்று சொல்லுகிற ஆட்கள் கடந்த 16 வருட காலமாக அது முன்னர் இருந்த இயக்கங்களிடம் அவர்களிடம் தியாகங்கள் இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது, உழைப்பு இருந்தது, அவர்கள் உயிரை கொடுத்தார்கள், அது ஒரு விஷயம். இவர்களிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு அர்ப்பணிப்பும் இல்லை. இன்றைக்கு அவங்க தமிழ் அரசியல் இன்றைக்கு ஒவ்வொருவரை பற்றியும் பல குற்றச்சாட்டுகள் பொதுவெளிகள், அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஒருவர் பார் லைசன்ஸ் வாங்கின என்று சொல்லப்படுகிறது, இன்னொருவர் ஏதோ என்னவோ பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் தான் இவர்கள் மீது சொல்லப்படுகிறது. ஒரு மோசமான குற்றச்சாட்டுகள் தான் இவர்கள் மீது வைக்கப்படுகிறது. அப்படி இயக்க தலைவர்கள் மீது, அப்படி அந்த காலத்து இயக்கங்கள் இருந்தவர்கள் மீது அப்படி யாரும் எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் உண்மையாக இருந்தார், அது ஒரு விஷயம். அது தந்திரமாக கையாண்டார்களா, சூழ்நிலையை விளங்கிக் கொண்டார்களா என்பதுதான் விமர்சனத்துக்குரியதை தவிர அவர்களிடம் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் அர்ப்பணிப்பும் உண்மையும் நியாயமும் இல்லை. ஆனா இவர்களிடம் அப்படி அல்ல, ஒன்றும் இல்லை. அதனால்தான் இந்த அரசியல் போக்கின் மீது கேள்விகளை முன்வைப்பதும் ஒரு புதிய தலைமுறை வருவதும் அவசியம். ஏனென்றால் வேறு தெரிவுகள் இல்லை. இப்பொழுது மற்றது இந்த அரசாங்கத்தை பற்றி எனக்கு அதுலேயும் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் இப்ப அரசாங்கத்தை பற்றி அந்த அரசாங்கம் பிழை, இந்த அரசாங்கம் மன்னிக்க வேண்டும், இணைய அணைப்பு மீண்டும் சிக்கல் தருகிறது என்று நம்புகிறேன். இதெல்லாம் ஒரு உரையாடலுக்குரிய விஷயங்கள். மன்னிக்கவும், நீங்கள் இந்த அரசாங்கம் பற்றி என்று ஆரம்பித்தது போது இணைய அணைப்பு கொஞ்சம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த இந்த அரசாங்கம் காரணமாக முகநூல் பதிவுகளையும் சரி, அல்லது இந்த தமிழ் தேசிய ஆர்வலர்கள் என்பவர்களும் சரி, இப்ப நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கள், இந்த தேசிய மக்கள் சக்தி மீது குற்றம் சாட்டுவது, இவர்கள் ஒரு மகாவம்சம் மனையில் இருக்கிறார்கள், இவர்கள் படுமோசமான இனவாதிகள், அல்லது அதுக்கு முதல் இருந்தவர்களே, சரி எல்லாரும் இனவாதிகள் தான், இனவாதிகளாக இவர்கள் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இப்பொழுது பிரச்சனை, நாங்கள் ஏன் எங்களுக்கு ஏன் ஒரு அரசியல் ஸ்தாபனம் தேவை என்ற அடிப்படையில் கடந்த 76 ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி 49 உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் பல கட்சிகளாக, பல குழுக்களாக நாங்கள் அரசியல் ரீதியாக இயங்குவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஏன் இத்தனை கட்சிகள் தேவைப்பட்டது? எங்களுக்கு ஏன் ஒரு அரசியல் போக்கு, எங்களுக்கு ஒரு தனித்துவமான அரசியல் போக்கு ஏன் தேவைப்பட்டது? அவர்கள் செய்யமாது நாங்கள் அவர்களோடு பேரம் பேசி பெறுவதற்காகத்தானே. பிறகு அரசாங்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு தமிழ் கட்சியின் வேலை இல்லையே. நீ எப்படி எடுக்க போகிறாய், நீ எப்படி இந்த அரசாங்கத்தோடு பேரம் பேச போகிறாய் என்பதை பற்றி தான் நீங்கள் நாங்கள் பேரம் பேசி எப்படி எங்களோட மக்களுக்கு விஷயங்களை பெற்றுக் கொடுக்க போகிறோம். அதை குறித்து அரசாங்கத்தை பிளேம் பண்ணி கொண்டிருப்பது, அல்லது இந்தியாவை பிளேம் பண்ணுவது, அல்லது உலகத்தை, அதில் அர்த்தம் இல்லை. அவர்கள் அப்படித்தான் இருக்க போகிறார்கள். நாளைக்கு நேற்று அவர்கள் எப்படி இருந்தார்களோ நாளைக்கும் அப்படித்தான் இருக்க போகிறார். இந்தியா நேற்று எப்படி இருந்ததோ அப்படித்தான் நாளைக்கும் இருக்க போகுது. இந்தியா ஒரு நாளும் மாறாது, அமெரிக்கா ஒரு நாளும் மாறாது. அவர்கள் தங்களுடைய நலன்கள் சார்ந்து எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு போய்விடுவார். பிரச்சனை எங்களுக்கு இருந்தால் நாங்கள் எப்படி விஷயங்களை கையாளுவது, அவ்வப்போது வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது எப்படி அதை பெற்றுக் கொள்வது. எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது, கடந்த காலத்தில் கிடைத்தது, யுத்தம் முடிந்தது பிறகும் அந்த முன்னர் கிடைத்த வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் வேறு சில வாய்ப்புகள் கிடைத்தது. 2015 நாங்களும் சேர்ந்து ஏற்படுத்தின ஆட்சி மாற்றம். அப்பொழுது மைத்திரிபால சிறிசேன 100 நாள் வேலை திட்டத்தை அறிவித்தார். அப்பொழுதெல்லாம் நாங்கள் சொன்னோம், இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்குள் எங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் உள்ளிட்டால் பல விஷயங்களை செய்திருக்கு. ஆனால் இல்ல, புதிய அரசியல் யாப் என்று சொல்லி கதைகள் சொல்லப்பட்டது. கடைசியா எங்க நாங்கள் வந்து நிற்கிறோம், அந்தந்த சூழ்நிலையில் கிடைக்கும். இது ஒரு அரசியல், இது ஒரு ஆரோக்கியமான அரசியலும் அல்ல, இது ஒரு தமிழ் தேசிய அரசியலும் அல்ல. இது வெறுமனே இப்பொழுது இருப்பவர்களை வெளிப்படையாக சொன்னால் இந்த கட்சிகள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை தெரிவு செய்வதற்காக இருக்கிற கட்சி, அவ்வளவு.
நன்றி ஜஜீந்திரா, இவ்வளவு நேரமும் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் என்னோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இன்னும் அதிகமான பல விஷயங்களை பேசலாம். தற்சமயம் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனையினால் நான் இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் விரிவாக மீண்டும் ஒரு தடவை சந்தித்து பேசலாம். கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வாய்ப்புக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நன்றி நன்றி. ஆம் நேயர்களே, இதுவரை எம்மோடு இணைந்து தனது கருத்துக்களை முன்வைத்த அரசியல் ஆய்வாளர், அரசியல் சமூக செயற்பாட்டாளர் திரு ஜஜீந்திரா அவர்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஜஜீந்திரா. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சியை நான்